இது ரொம்ப டாப்பாக இருக்கும். இது 770 ரூபா வருது. கல் கிளிட்டரிங் பாருங்க, அப்படியே ரியலாக டைமண்ட் மாதிரியே அடிச்சிருக்கோம். இது பயங்கரமாக இருக்குது, ரிச்சாக நல்லா நல்லா அதெல்லாம் அது 700 ரூபாய்க்குள்ள ஒருத்தர் கண்டிப்பாக துபாய் மாடல். துபாய் இது வாரண்டியாக இருக்கும், ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இங்கே நிறைய கோல்டுலாம் வாங்கினதுனா இது இருக்குது. இது மாதிரி கோல்டு ஷாப்பில் போனீங்கன்னா துபாய் மாடல் கேட்டிங்கனாலும் கொடுப்பாங்க, அள்ளி வீசுவாங்க. எங்கப்பா காற்று மாதிரி இருக்கும், லைட் வெயிட்டு, ஹேண்ட் ஒர்க்கு, நைஸாக பொடி பொடி வேலை, ரொம்ப பொடி பொடியாக மைன்யூட் ஒர்க். இது எல்லாமே நல்லா இருக்கும், பார்த்தா ரியல் கோல்டு தோத்துரும் உங்களுக்கு. இது 6 மாதம் வாரண்டி தான். ஆனால் பட் இதெல்லாம் லைஃப்ல இருக்கு எல்லாமே எல்லாமே A to Z. இது ஏடி ஸ்டோன் வரும், இதெல்லாமே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது அதெல்லாம் ஏடி ஸ்டோன். ஆமாம் ஆமாம், இது 110 வரும் அந்த மாதிரி எல்லாமே. ஆமாம் 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 ஆமாம். ஸோ இந்த மூணுமே கவனம் செலுத்தி இப்போ எல்லாமே இந்த மாதிரி பிரீமியம் குவாலிட்டி தான் வருது எல்லாமே. சில்வர் சோக்கர் ஃபேன்சி, நோ வாரண்டி, ஸ்டோன் ஆர்டினரி ஸ்டோன், கிளாஸ் ஸ்டோன். விலை வந்து 220 ரூபா, 250 ரூபா, 300 ரூபா, 350 ரூபா, 400 ரூபா, 450 ரூபா, 500 ரூபா. ஸோ இது இந்த 250 ரூபா, 200 ரூபாலேருந்து 500 ரூபாக்குள்ள ரேஞ்ச். இது எல்லாமே ஸ்டோன்ல. இது அதான் சொல்லணும் உங்களுக்கு, நேரில் வர பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் சொன்னால் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும், கணக்கு இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். சாம்பிள் தான் இது. 50 ரூபா. இது குவாலிட்டி நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இதோட மதிப்பு வாரண்டியில் இவ்வளோ தான் தயார் பண்ண முடியும். விலை இஷ்டப்படி யார் எப்படி வேணால் விற்றுக்கலாம். 50 ரூபா பொருள் 100 ரூபா விற்றுக்கலாம், 150 ரூபா விற்கிறான், வாங்கிட்டு சேல்ஸ் வாங்கிக்குவாங்க. இல்லை விற்கலாம், அது அந்த நம்மளுக்கு மனசாட்சி இடம் கொடுக்கல. எங்களுக்கு குறிப்பிட்ட லாபம் தான். ஆமாம், குறிப்பிட்ட லாபம் தான். கோல்டு மாதிரியே இருக்கும் அப்படியே. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது நம்ம பொருள் விற்கிற பொருள் கோல்டு ஃபினிஷிங் தான் விற்கும். இது ஐம்பொன்னு கிராம் இந்த மாதிரிலாம் சொல்லி இப்போ இது வந்து ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. டிசைன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு, எல்லாம் அருமையாக இருக்குங்க, நல்லா இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் கட்டிங்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா மெரி கோல்டு கவரிங், டி நகர். டி நகரில் ரங்கநாதபுரத்தில் சரவணா ஸ்டோர்ஸ் பக்கத்தில் வருது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கம், ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான். 1963 ஆரம்பித்த கடை, தகவனார் காலத்தில் ஆரம்பித்த கடை. ஆல்மோஸ்ட் ஒரு 62 வருஷம் ஆகிப்போச்சு. நம்ம கடையில் டீல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ செயின், வளையல், கம்மல், நெக்லஸ், ஆரம், காம்போ செட்டு, ஃபிங்கரிங்ஸு, அப்புறம் தொங்கல், ஜிமிக்கி, வாரண்டி வித்தவுட் வாரண்டி ரெண்டுமே இருக்குது. பேங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா கல் வளையல், பிளெயின் வளையல், ஆன்டிக் வளையல், நான் கேரண்டி வளையல். ஸோ இந்த 4 ஐட்டம் டீல் பண்ணுறோம். பிரைடல் செட் இருக்குது, பிரைடல் செட்டில் ஆன்டிக் பிரைடல் செட் இருக்குது, ஸ்டோன் பிரைடல் செட் இருக்குது, அப்புறம் பிளெயின் பிரைடல் செட் இருக்குது. கெம்பில் வந்து டான்ஸ் பர்பஸ்க்கு, அதே மாதிரி மார்னிங் செஷன் மேரேஜுக்கு தேவையான அந்த கெம்புக்கு டெம்பிள் செட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஐட்டமும் இருக்குது. அதே மாதிரி ஆன்டிக்கில் நெக்லஸ்ஸு, காம்போ, விக்டோரியன் செட்டு, பல ரகமான ஐட்டம்ஸ் இருக்குது. அது நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்க உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்க்கு அதை விவரிக்கிறேன் பாருங்கள். மொத்த கடைக்கும் நம்ம கடைக்கு என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, ரேட்டு, குவாலிட்டி, அதோட எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பொருளாக நான் காட்டுறப்ப எடுத்து சொல்கிறப்ப உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. இப்போ மொத்தமாக சொல்கிறப்ப உங்களுக்கு சரியாக இதாக. ஸோ வாங்க ஒன்று ஒன்றா ஒரு ஐட்டமாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த பேங்கிள்ஸ். இது அமெரிக்கன் டைமண்ட் பேங்கிள்ஸ். இது வந்து ஸ்டோன் வந்து ஏடி ஸ்டோன், அமெரிக்கன் டைமண்ட். இது சீசன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு 2-3 பேர் இருக்குது இதுக்கு. இது குவாலிட்டி நல்லாயிருக்கும். வாரண்டி நாங்கள் 6 மந்த் கொடுக்குறோம் பாலிஷ்க்கு. ஸ்டோன் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் அப்படி தான் இருக்கும். நம்ம எத்தனை வாட்டி வேணால் பாலிஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு கொண்டு வரீங்க, பாலிஷ் பண்ணோன்னா தாராளமாக பாலிஷ் பண்ணிக்கலாம். அது சார்ஜஸ் என்னவோ அது சார்ஜஸ் வாங்கி நான் பண்ணித்தரோம். உடனே கிடைக்காது, ஒரு 10 to 15 days டைம் ஆகும். இதில் இது மாதிரி ஒரு டிசைனுக்கும் கலர்ஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா ரூபி ஒயிட்டு, ஃபுல் க்ரீனு, ஒயிட்டு, ஃபுல் ரூபி, இந்த மாதிரி 4-5 கலர்ஸ் வருது உங்களுக்கு ஒரு டிசைனுக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய டிசைனும் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் போடுறதா இருந்தால் ஃபுல் லென்த்துக்கு தேவைப்படும். அதனால் நிறைய கலெக்ஷன் இருக்குது. இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே. அதனால் இப்போ ஒரு மெயினான ஒரு 2-3 டிசைன் காட்டுறேன் பாருங்கள். கடைக்கு வந்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் நிறைய ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 350 ரூபா. இப்போ கையில் போட்டுருக்குது இவங்க போட்டு 470 ரூபா. பேசிக் ப்ரைஸ் வந்து 350 ரூபா ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறது. ஆமாம், 450 ரூபா. இது வாரண்டி நல்லாயிருக்கும், குவாலிட்டி ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். ரெண்டாவது டெய்லி யூஸுங்கிறது மாதிரி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்டோன் ஐட்டம், ஸ்டோன்லாம் உழாது. இதெல்லாம் டெய்லி யூஸ் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸ்டோன் ஐட்டம் தங்கத்திலே கல் விலையில் இருந்தால் கூட அக்கேஷனில் தான் யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கணக்கு போட்டு பார்க்குறப்போ இந்த 6 மாதம் நான் சொல்கிறது 180 நாள், 180 வாரம் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 3.5 வருஷம் கிட்ட வருது. நிறைய கலெக்ஷன்ஸ். ஆமாம், இதெல்லாம் தாராளமாக உழைக்கு. இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது. அளவுக்கு இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது. இப்போ எல்லாமே வந்து நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி தான் வருது. இந்த மாதிரி ஏன்னா ரேட்டு ஜாஸ்தியானால லைஃப் குவாலிட்டி கஸ்டமர் கொடுத்தாங்க. 400 ரூபா 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு 10-15 நாள் கலர் போச்சுன்னா கஸ்டமருக்கு தேவையில்லாமல் இதாகிட்டு இருக்கும், சங்கடமாயிட்டு இருக்கும். அதனால் பிளேட்டிங்கும் நல்லா இருக்கணும், கல்லும் நல்லா இருக்கணும், லைஃபும் நல்லா இருக்கும்.
இப்போ நெக்ஸ்ட் டிசைன் பார்த்து லேட்டஸ்ட் மாடல் தான் இது. டிசைன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும், அப் ட்ரெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ரெகுலர் டிசைன் ஒரு சில டிசைன் இருக்குது, அது எப்போ பார்த்து வருஷம் பூரா ஓடிட்டே இருக்கும். இதெல்லாம் ஃபேன்சி டிசைன்ஸ் எல்லாமே சேம் ஏடி ஸ்டோன் தான். கிளிட்டரிங் பார்த்தீங்கன்னா நல்லா மாஸ் கிளிட்டரிங் இதெல்லாம். ஓகே. இது பிரமாதமாக இருக்கும். இது ரொம்ப நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நிறைய இருக்குது. இது பாருங்க, இது வந்து ரொம்ப இது பார்த்து இப்போ இது ரெண்டு பார்க்குற 710 ரூபா வருது. 710 ரூபாய். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸ்டார்டிங் பிரைஸ்ங்களா? இது ஸ்டார்டிங் 350 ரூபா. இது 350 ரூபா. குவாலிட்டி ஏத்த மாதிரி. குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. இது பாருங்க, இது கிளிட்டரிங் பாருங்க, ரியல் கோல்டு டைமண்ட் மாதிரியே அடிச்சிருக்காங்க பாருங்க. அப்படியே இது அப்படியே அப்படியே பாருங்க, ஓகே. கல்லெல்லாம் தெரிக்குது பாருங்க உங்களுக்கு. ஓகே. கல்லெல்லாம் தெரிக்குது உங்களுக்கு, அப்படி அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. இது என்ன பிரைஸ்ல? இது வந்து கம்மி ரேட் இருந்துச்சு. இது இது ரொம்ப கம்மியாக 400 ரூபாய்க்கு வந்துருக்கு. 400 ரூபாய்க்கு. ஆமாம், ஸ்டோன் ஏடி ஸ்டோன் தான். இதுக்கு வந்து பாலிஷ் வாரண்டி மாதிரி எதுவும் கொடுக்க முடியல, ஏன்னா இது வந்து இம்போர்ட்டட். இது ஓகே. இந்தியன். இது நம்மது எல்லாமே இந்தியன் மேக். இது ஓ, ஓகேங்க. இது இந்தியன் மேக் ஃபுல்லாகவே ஓன் பாலிஷ் தான், நம்மளே பாலிஷ் தான். ஓகே. அதனால் அதெல்லாம் வாரண்டி கொடுக்குறோம். இது வந்து இம்போர்ட்டட். இது 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 400 ரூபாய்க்கு கொஞ்சம் சீப்பாக வந்திருக்கு. ஓகே. 400 ரூபாய்ன்றீங்க, குவாலிட்டில நல்லா இருக்கும். குவாலிட்டி வந்து ஸ்டோன் குவாலிட்டி நல்லாயிருக்கும். பாலிஷ் எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது, ஓகே. போச்சுன்னா பண்ணிக்கணும். இது வாரண்டி எதாவது கொடுக்குறீங்க? இந்த 400 ரூபாய் ஐட்டத்துக்கு பண்ண முடியாது, ஓகே. ஏன்னா இது இம்போர்ட்டட் ஐட்டம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது அங்கேருந்து. ஓகே. ஓகே. மொத்த ஐட்டம்லாம் நம்ம ஓன் பாலிஷ், அதனால நமக்கு தைரியமாக வாரண்டி கொடுக்குறோம். ஓகே. எதாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வரைக்கும் வந்தது கிடையாது. இது வந்து இது ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து இப்போ மார்க்கெட்டில் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ஐம்பொன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க, ஆனால் கிடையாது. ஓ, என்னங்க சொல்றீங்க? ஆமாம், இது வந்து கல்கத்தா மேக்கு. ஓகே. விலை பார்த்தீங்கன்னா 365, 475, 550. ஓ. இப்போ அதே ஃபினிஷிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. ஐம்பொன் ஃபினிஷிங் கொண்டு வரலாமே தவிர்த்து ஐம்பொன்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டுங்கிறது அது ஒரு ஃபேக்கு தான். ஐம்பொன் சொல்லி திரும்ப முடியும். ஐம்பொன் சொல்லி விற்கிறாங்க. அந்த மேக் வந்து அது தமிழ்நாடு மேக். அது ஓகே. இது கல்கத்தா மேக். இது கல்கத்தாக்காரங்களும் ஐம்பொன் மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க, நிறைய ஐட்டம்ஸ் ஃபினிஷிங்கில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தமிழ்நாடு மேக்கை தான் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க ஐம்பொன் சொல்லி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு பேர் ஐம்பொன். ஐம்பொன் ஃபினிஷிங்கில் கொண்டு வரலாமே தவிர்த்து உள்ள மேட்ரு 5 மெட்டல் ஈக்குவலாக இருக்காங்கிறதுனா அது டவுட்ஃபுல் தான். 5 மெட்டலும் ஈக்குவலாக இருக்கணும். அந்த காலத்தில் சிலைகள் கொண்டு வந்தாங்க, செஞ்சாங்க. ஒரு 1000 வருஷம், 2 வருஷம், 2000 வருஷம் அப்படியே இருக்கும். மன்னர் யூஸ் பண்ணக்கூடிய உலோகங்கள், அந்த மாதிரி பொருள்கள், இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் செய்ய முடியும். இப்போ இருக்கிற காலத்தில் விலைவாசியில் செய்ய முடியாது. கிராம் வந்து 8500 ரூபா தொட்டுருச்சு. ஆமாம், ஒரு கிராம் 8500 ரூபா. ஆமாம், அதே மாதிரி 1 கிராம் சொல்லி விற்கிறாங்க. 1 கிராம் 8500 ரூபான்னா 8500 கொடுக்கறது கிடையாது, 1500 ரூபா 2000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. அது எப்படி 1 கிராம் சொல்லிட்டு 8500 ரூபா பொருளை வந்து 2000 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்? கஸ்டமர் ஐம்பொன்னு சொல்லி விற்கிறாங்க, கிராமுன்னு சொல்லி விற்கிறாங்க. பல பேர் வந்துக்கிட்டே இருக்கு, புதுசு புதுசாக இதுக்கு எது கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. மக்களும் அந்த பேரோட கவர்ச்சியில் போய் மயங்கிட்டு ஏமாந்து போய் அது இது கிராம், இது ஐம்பொன்னு, இது வந்து 1 கிராமு. சரி, நான் என்ன சொல்ல, 1 கிராம் இருக்குன்னா நீங்கள் ஆசிட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நிறைய விஷயம் இருக்கு. ஆமாம், ஆசிட் டெஸ்ட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சு போகுது. ஆசிட் டெஸ்ட் பண்ணாலே கோல்டு தனியாக பிரிஞ்சிடும் உங்களுக்கு. உனக்கு எவ்வளோ கிராம் இருக்கோ அது வந்துடும் உங்களுக்கு. இப்போ யாரும் அந்த மாதிரி செய்யவும் மாட்டாங்க, ஏன்னா இது சின்ன அமௌண்ட்டுங்கிறதுனால 1000 ரூபா 2000 ரூபா அவங்க ஹெவியாக கொடுத்து வாங்குறது. இதே நம்மக்கிட்ட வரப்போ 600 ரூபா 800 ரூபா இந்த ரேஞ்ச் வருது. ஆமாம், உண்மைதான். அது எதுக்கு பயப்படணும்? நம்ம வந்து பயப்பட தேவையில்லை, உண்மையை சொல்லிட்டு வியாபாரம் பண்ணிட்டு போயிடணும். பொய் சொல்லிட்டு அது வந்து ஒரு நாள் தெரிஞ்சு போச்சுன்னா வெறுத்து போயிடுவாங்க மக்கள். இது ஏற்கனவே இந்த மாதிரி நடந்து ஏமாத்தினவங்க நிறைய பேர் கடையை மூடிட்டும் போயிட்டாங்க. எது நிறைய பார்த்தாச்சு. கடை பேர் சொல்ல விரும்பல. ஒரே டைமில் 20 பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க சென்னையில். கரெக்டாக 2 இயர்ஸ் தான் 1 கிராம் சொல்லி விற்றுட்டு போயிட்டாங்க. அந்த ரசீது 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு கஸ்டமர் எங்கள் கடைக்கு கொண்டு வந்து காமிச்சு இந்த கடை எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. இந்த டி நகரில் இங்கே இருக்கு, இந்த கடை எங்கே இருக்குது, நம்ம மூடிட்டு போயிட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஸோ நிரந்தரமாக நாங்கள் ஒரு 60 வருஷம் 70 வருஷம் வியாபாரம் பண்ணுறேன், உண்மையை சொல்கிறதுனால தான் அப்படி ஓடிட்டு இருக்கு. இது பொய் சொல்கிறதா இருந்தால் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே தாங்க மாட்டாங்க. மக்கள் கேள்விக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. மக்கள் என்னைக்கு திருப்பி கேள்வி கேட்குறாங்களோ, நீ ஐம்பொன்னு சொல்கிறிய, இல்லை 1 கிராம் சொல்கிறிய, நான் இதை டெஸ்ட்டு பண்ணுவேன், 5 மெட்டல் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவேன், என்னைக்காச்சும் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யார் அப்படி இந்த மாதிரி சொல்லி வியாபாரம் பண்ணுறோம் அவங்களுக்கு பிரச்சனை, சிக்கலில் மாட்டிப்பாங்க. ஆனால் என்ன உள்ளே இருக்கோ, என்ன விஷயம் இருக்கோ அதை சொல்லிட்டு வியாபாரம் பண்ணிட்டு போயிடும். இது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் 365, 580, 475,
ஐமன் ஃபினிஷிங் சொல்லி விற்கிறாங்க. ம். ஆனால் பட் இது கல்கத்தா மேக்குது. ஓகே ஓகே சூப்பர். நம்ம என்னவோ சொல்லி கொடுத்துறோம். அவ்வளோதான். நம்ம அது ரொம்ப அது டபுள் ட்ரிபிள்லாம் போட்டு ஐமன் சொல்லி விற்கிறதெல்லாம் இருக்கு. அது நம்மளுக்கு அந்த மாதிரி இது விருப்பம் இல்லை. நம்ம வியாபாரம் பண்ணுறது. ஓகே. ஆ ஓகே. இது ஏடி ஸ்டோன் வளையல். ஓகே. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 570 ரூபா வருது. 570. ஆமாம். ஓகே. ஸ்டோன் லைஃப் நல்லா இருக்கும். ஓகே. ஸ்டோன் வந்து எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் பாலிஷ் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகே. கோல்டில் வந்து கொஞ்சம் ஹையர் கிரேடு இதே ரகம் தான். ஓகே. இந்த ரகத்தில் ஹையர் கிரேடில் வைப்பாங்க. ஓ. இது அதோட கொஞ்சம் கம்மி கிரேடு உள்ளது. ஓகே. பார்த்தா நல்ல ரிச்சா ஆமாம் ரிச்சர் கிளிட்டரிங்லாம் பார்த்தா நல்லா இருக்கும். நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் டாப்பாக இருக்கும். ஓகே. அதனால் வந்து பாலிஷும் அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரம்லாம் போகாது. ஓ. பை காட்ஸ் கிரேஸ் இது வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜோடி வித்தாச்சு. ஓகே. இது வரைக்கும் இந்த ஸ்டோன் வலையெல்லாம் கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது. ஓ சூப்பர். திருப்பி ரிப்பீட்டடாக கஸ்டமர் தேடி தான் வராங்களே தவிர்த்து ஓகே. அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க ஓகே. அவங்களே வாங்கிட்டு போய் கொடுக்குறது. நம்ம என்னங்கிறது சொல்லி வைக்கிறதுனால அந்த கஸ்டமர்லாம் அப்படியே ஜென்யூனாக அப்படியே வந்துடுறாங்க. ஓ ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஐமோன்னு சொல்லி அடம் பிடிச்சி வாங்குறவங்க கேட்டுக்கிறவங்க ஆமா. சொல்லுவோம். ஓகே. அவங்க ஒரு சில பேர் இல்லைங்க எனக்கு அதை தான் வேணும்னு அடம் பிடிச்சி போவாங்க. ஓகே. ஒரு சில இடத்துல ஏமாந்துட்டு ஒரு 2வது வாட்டி 3வது வாட்டி அப்புறம் அவங்க விவரம் தெரிஞ்சு வந்து இல்லைங்க அது இல்லை இந்த மாதிரி வாங்குற மக்களும் இருக்காங்க. இது ரூபி ஸ்டோன். இது வந்து ரூபி இது ரூபி இது எமரால்டு இது ஏடி ஸ்டோன் இது வரது 4 கான்செப்ட் தான். ஃபுல் ஒயிட் வரும், ரூபி ஒயிட் வரும், மல்டி கலர் வரும், ஃபுல் ரூபி வரும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 4-5 ஷேடு அப்படியே ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். என்ன பிரைஸ்ல இருந்து இருக்கு? இது அதுதான் இது வந்து உங்களுக்கு இது 570 வருது இது. ஆமாம். நான் பேஸ் ப்ரைஸ் 350 எல்லாமே இருக்குது. 800 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு. அதிகபட்சம் நம்ம 1000 தான் வச்சுருக்கோம் அதிகமாக. ஓகே. அதுக்குள்ளே தான் நம்ம ஏன்னா இந்த தெருவில் வந்து இவ்வளோ தான் உங்களுக்கு இது இந்த தெருவுக்குள்ளே வந்து இவ்வளோ தான் உங்களுக்கு. மற்றபடி ஒன்று அதிகமாகலாம் வரும் 1000 ரூபா. கம்மியா இருந்தாலும் குவாலிட்டி நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கும். ஓகே. ஆனா ரிச்சா இருக்கு. சரி ஆமாம். ப்ரைஸு கம்மிங்கிறது எனக்கு அந்த மாதிரி தான் விற்கணும்னு ஆசை. ஓ ஓகே. எல்லா வர்க்கத்து மக்களும் வாங்கணும். இது அஃபோர்டபுளான ப்ரைஸ் இருக்கணும். ஒரு காஸ்ட்லியாக வச்சுட்டு அவங்க மாத்திரம் வாங்கணும்னா இந்த பஜார் வந்து அந்த மாதிரி பஜார் கிடையாது. ரங்கநாதருங்கிறது எல்லாமே மக்கள் பெரும்பான்மையாக ஆமாம் பெரும்பான்மையாக வருது. ட்ரெயினில், பஸ்ஸில், ஆட்டோவில், ஓகே. 2 வீலரில் இந்த மாதிரி மக்கள் தான் அதிகமாக தேடி வராங்க. சூப்பர் சூப்பர். எதுக்கு தேடி வராங்கன்னா ரேட்டு ஓரளவு நியாயமாக இருக்கும், ஓகே. ரேட்டு நடுத்தரமாக இருக்கும். ஓகே. ஸோ அவங்களுக்குள்ள மாதிரி தான் வச்சு நம்ம வியாபாரம் பண்ணி தருது. ஓகே. காரில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த மாதிரி வச்சு பண்ணோன்னா சும்மா தான் இருக்கணும் வச்சுருக்கோம் சார். இது இது 570 அது 570 இருக்குது. ஓகே. 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 இது பார்த்தீங்கன்னா 2 லைன் வளையல். ஓகே. இது டபுள் சைட் கல் ரோ வரும். ம். இதில் ஃபுல் ஒயிட்டு ரூபி ஒயிட்டு மல்டி வருது. ஓகே. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 570 வரும். 570. அதே தான் ஏடி ஸ்டோன் தான் இதுவும். Okay. CZAD குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஓகே. அது ஃபோன்லேயே உங்களுக்கு வீடியோஸ்லேயே எப்படி இருக்கு பாருங்க கிளிட்டரிங் அடிச்சு தூக்குது உங்களுக்கு. இந்த 3 ஷேடு தான் வருது இதில். ஆமாம் மாறிக்கிட்டே இருக்கும் டிசைன். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ காட்டுற டிசைன் அவங்க போட்டு காட்டுற டிசைன் எல்லாமே பர்மனெண்ட்டாக இருக்காது. ஓகே. அது ஒரு சில ஆமாம் டிசைன் திடீர்னு அடுத்து வந்தாங்கன்னா இது இருக்குமான்னு கேட்டாங்கன்னா இருக்காது சம்டைம்ஸ். ஓகே. ஏன்னா திடீர்னு அடுத்த டிசைன் வந்துடும். அதில் புதுசாக என்ன இருக்கோ நம்ம அதை தான் வைக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே. ஓகே. நிறைய கஸ்டமர் என்ன புதுசாகவே பழைய டிசைனாகவே இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ நானும் கஸ்டமருக்கு ஏதாச்சும் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும். ஓகே. ஒரு சில டிசைன் தான் ரெகுலராகவே கிடைக்கும். சூப்பர் சூப்பர். அது எந்த டிசைன் காட்டுறேன் இப்போ ஒரு டிசைன் கொடுக்குறேன் காட்டுறேன் போட்டு பார்ப்பாங்க. ஓகே. அது எப்போயுமே 365 days கிடைக்கும். ஓ சூப்பர். இது பார்த்தா அடிக வளையல் இது. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஷேடு வருது. ஃபுல் முத்து, ஃபுல் ஒயிட்டு, ம். ஃபுல் ரூபி, ஓகே. நவரத்னம் இது, ரூபி வெயிட்டு. ஓகே. இதோட வேலை 450 ரூபா. ம். சரிங்களா. இது வருஷம் பூரா கிடச்சிட்டே இருக்கும். சூப்பர். இதே மாதிரி நெக்லஸும் வருது இதில். ஓகே. அடிக நெக்லஸ் சொல்லுவாங்க, கோல்டில் வருது. இது மேரேஜ் சீசன்லாம் அப்படியே பறக்க தான் செய்யும். ஓகே. இது மக்கள் வந்து ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. சூப்பர். ஏன்னா ட்ரெடிஷ்னல் இது. ஓகே. ட்ரெடிஷ்னல் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக இந்த மாதிரி டிசைனு இந்த மாதிரி டிசைன் மாற்ற முடியாது. அது அந்த இதுக்குன்னு உள்ள அந்த கஸ்டமர்ஸ் ஓகே. எம்ஜிஆர் ரசிகர், சிவாஜி ரசிகர், கமல் ரசிகர், ரசிகர் ரசிகர்கள் ஓகே. இது மாதிரி இதுக்குன்னு தனி ரசிகர்கள். சூப்பர். இது என்ன பிரைஸ்ல இருக்கு? இது வந்து 450 ஆகுது இது. 450. ஆமாம். ஓகே. இதுல ஹை ரேஞ்சும் இருக்கு. இது இந்த ஒரு கல்லில் வந்து இதுதான் உங்களுக்கு ஹை ரேஞ்சுங்கிற மாதிரி எதுவும் இல்லை. வேறு டிசைனில் ஃபேன்சி டிசைன் வரும் உங்களுக்கு. ஓகே. ஓகே. ஃபேன்சி டிசைன் வரும். அதில் வேணால் ஹை ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. அதில் ஒரு 2 டிசைன் கையில் காட்டுறோம். இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பேங்கிள்ஸ். ஓகே. இது வந்து இந்த மாதிரி ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா 665, ஓகே. 565. ஃபுல் ரூபி மாத்திரம் கொஞ்சம் கூட வரும். சூப்பர். மொத்த ஷேட்லாம் வந்து ஒரே ரேஞ்சு தான் வரும். ஓகே. ஆமாம்.
இது வந்து லக்ஷ்மியில ஃபுல் லக்ஷ்மி, இது ஃபுல் கிரீன் வரும். ஓகே. இது மல்டி ஷேட் வரும். இது 720 வருது இது. இந்த ஒரு range இருக்கு. ஆமா ஆமா, இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா 715 வருது, 715 ரூபா வருது. ஓகேங்க. அருமையா இருக்கும் இது. சூப்பருங்க. இது ரொம்ப டாப்பா இருக்கும். இது 770 ரூபா வருது. ஓகே. கல்லு கிளிட்டரிங் பாருங்க, அப்படியே ரியலா டைமண்ட் மாதிரியே அடிச்சிருக்கும். இது பயங்கரமா இருக்கு. ரிச்சா இருக்கு. நல்லா நல்லா அதெல்லாம் அது 700 ரூபாய்க்குள்ள ஒருத்தர் கண்டிப்பா. அது ஃபினிஷிங்காக ஒரு சில ஐட்டம் ஃபினிஷிங்கு, கல் குவாலிட்டி, ஓகே. கொஞ்சம் ஹை குவாலிட்டி எல்லாம் போட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் வரும். சரிங்களா? என்ன பிரைஸ்ல இருந்து இருக்கு? இது வந்து அதான் இது 350, 350. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 900க்குள்ள. ஓ, ஓகே. அவ்வளோதான். சூப்பர். இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து வாரண்டி பேங்கிள்ஸ். இது வாரண்டி பேங்கிள்ஸ். ஆமாம் ஆமாம், பாம்பே பேட்டர்ன் இது. ஓகே. இதுலேயே துபாய் ஜோட்டாவும் மிக்ஸ் ஆகி வருது. இதில் ம். ரெண்டுமே வருது. எனாமல் வச்சது, எனாமல் இல்லாதது. ஓகே. ஸோ இது எல்லாமே 6 மந்த் வாரண்டி. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 275 இருந்து ஓகே. 600 வரைக்கும். ஓ, 6 மந்த் வாரண்டி. ஆமாம், 6 மந்த் டெய்லி யூஸ் 24 நான் ஸ்டாப். அங்கமே தோத்துரும். ஆமாம், நான் ஸ்டாப். ஆமாம், இன்னைக்கு ரேட் எங்கே இருக்குங்க? 8500 ரேட்டு. இப்போ வந்து உங்களுக்கு இது வாங்கினோமா ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணுமா? நான் என்ன சொல்கிறேன், கோல்டே வச்சுருந்தா கூட ஓகே. வெளியே போகிறவங்க நிறைய பேர் சேஃப்டிக்காக ட்ரெயினில் போகிறேன், ஓகே. எனக்கு ஒரு சப்ஸ்டியூட் தாங்க, ம். போக முடியாது, போட்டு போக முடியாது, பயமாக இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி கவரிங் வாங்குறோம், நல்லா வசதியாக இருக்கிறவங்களும் இந்த மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க. கோல்ட் மாதிரி இருக்குங்களா? ஆமாம் ஆமாம், நல்லா அதே தான். கோல்டில் என்ன இருக்கோ அது கொஞ்சம் அடுத்த மாஸ்டர் பீஸ் காப்பிக்கு போயிட்டு அப்படியே வந்துடும் உங்களுக்கு. ஓகே. ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா டிசைன் எக்கச்சக்கமாக இருக்குது. ஓ. ஒரு 50 டிசைன் இருக்குது இதில். சும்மா வீடியோக்காக சும்மா உங்களுக்கு வீடியோக்காக சும்மா தற்சமயத்தை அவங்க போட்டு பார்க்குற ஒரு 4 டிசைன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே. ஆமாம், குவாலிட்டி அதே வாரண்டி கார்டு எழுதி கொடுத்துரும். ஓ. வாரண்டிங்கிறது சும்மா அப்படியே வாயில சொல்லாமல் இல்லைங்க இவ்வளோ நாள் உழைக்கும் அப்படி அந்தாசா சொல்கிறது கிடையாது. எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருவோம். ஓகே. 6 மாதம் வாரண்டி, கருத்துச்சுன்னா ஃப்ரீ சர்வீஸ், ஓ. ஃப்ரீ பாலிஷ் 6 மாதத்துக்குள்ளே. ஓகே. உடனே கிடைக்காது, 10 days டைம் ஆகும். சூப்பர். இல்லையே 6 மாதம் முடிஞ்சிருச்சு, 1 year முடிஞ்சிச்சு, 2 year முடிஞ்சிச்சு, எனக்கு பண்ணித்தாங்க, 15 days டைம் வாங்கி பண்ணித்தரோம். ஓ, ஓகே. சூப்பர். ஆமாம், எப்போ இருந்தாலும் பண்ணி தருவோம். ஆமாம், ஓகே. 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃப்ரீ சர்வீஸ் 6 மாதத்துக்குள்ள. ஓகே. செகண்ட் ஆப்ஷன் 6 மாதம் தாண்டிச்சுன்னா சார்ஜஸ் வாங்கி ம். பாலிஷர் கரண்ட்டில் என்ன இருக்கும் ஓகே. மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ முன்னாடி ஒரு ஸ்டடியாக இருந்துச்சு, இப்போ எங்களுக்கே அதே ஸ்டடி இல்லாமல் கோல்டு ரேட் ஃப்ளக்சுவேஷனால ஓகே. ரேட் எல்லாமே வந்து ஏறதான் செய்யுது, இறங்குறது கம்மி தான். ஓகே. பாலிஷ் ரேட்டும் அதே மாதிரி மாற்றிட்டாங்க அவங்களும். அதனால் வந்து இந்த ஐட்டம் நல்ல குவாலிட்டி, இதுவும் சூப்பராக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி. இது கிட்டத்தட்ட இந்த துபாய் மாடலு, பாம்பே பேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 வருஷம் ஆகி போச்சு. அதுக்கு முன்னாடி கம்பி வளையல் வந்துச்சு, ஓகே. அதுதான் வளையல், பட்டை வளையல் வரும். இந்த தமிழ்நாடு மேக் அது. ஓகே. இது இப்போ இந்த டிசைன் வந்த அப்புறம் அது கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. இந்த டிசைன் கோல்ட் ஷாப்லேயும் தான் ஓடிட்டு இருக்கு. சூப்பர். நல்லா ஆனா நிறைய டிசைன் இருக்கு. நிறையா இருக்குது, நம்ம எக்கச்சக்க கடைக்கு டிசைன். வந்து கடைக்கு வந்து பார்த்தா ஆமாம் எக்கச்சக்கமாக பார்க்கலாம். ஓகே. ஓகே. அதான் சொல்கிறேன், 50 டிசைன் வரைக்கும் பார்க்கலாம். கடையில் வந்து பார்க்குறதுனா 50 டிசைன் பார்க்கலாம் மினிமம். ஓகே. அது உங்களுக்கு 275 600 வரைக்கும், 600 700 வரைக்கும் ஓகே. ரேஞ்ச் இருக்குது. லோ ரேஞ்சில இருந்து ஆமாம், ஹை ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. இதே வித்தவுட் வாரண்டி இருக்குது, 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா அதுவும் இருக்குது, அதுவும் வச்சிருக்கோம். அது 0 days வாரண்டி அதெல்லாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் உள்ள டிசைன்ஸு, ஓகே. இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிசைன் இருக்குது. இது ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறதா இருந்தால் ம். இப்போ அவங்க போட்டு பார்க்குறதா இருந்தால் அவங்களும் பாவம், அவங்க கஷ்டம் கொடுக்கக்கூடாது அவங்கள. ஓகே. ஓகே. நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்கீங்க. ஆமாம், அதனால் பேருக்கு ஒரு 4 டிசைன் 5 டிசைன் உங்களுக்கு காட்டிட்டு ஓகே. இப்போ இது வந்து முன்ன வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அதேதான்ப்பா. டிசைன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. எல்லாம் அருமையா இருக்குங்க. நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் கட்டிங்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஓகே. ஃபினிஷிங் நெருக்கமாக இருக்குது. எனக்கு வந்து கேப் விட்டு வைக்கலாம், ம். ஏன்னா எனக்கு இடம் கிடையாது, இடம் சின்னதுனால. ஓகே. இது வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சிருக்கீங்களா? இது ஐம்பொன்னு சொல்லி விற்கிறதும் இருக்குது. ஓ. ஐம்பொன் வளையல் இது. ஆமாம், எது எடுத்தாலும் ஐம்பொன்னு. ஆ. 100 ரூபாய்க்கு ஐம்பொன்னுங்க. அடேங்க. 100 ரூபாய்க்கு எப்படி ஐம்பொன் செய்ய முடியும்? ஐம்பன் சொன்னாலே வித்துருவாங்க. அப்படிதான் ஓடுது, அப்படிதான் ஓடுது படம், அப்படிதான் ஓடிட்டு இருக்கு ஓகே. தமிழ்நாட்டில். ஐம்பொன்கிற ஒரு பேரை வச்சுட்டு ம். அந்த ஐம்பொனுக்கு வாய் இருந்தால் அழுதுரும். அடேங்க. இது என்ன பிரைஸ்ல இருந்து? இது வந்து 275 இருந்து 600 700 6 வரைக்கும். மந்த் வாரண்டி இருக்குங்களா? இதுக்கு 6 மந்த் வாரண்டி. வாரண்டி. இப்போ இது எல்லாமே வந்து பாம்பே பேட்டன், துபாய் ஜோட்டா எல்லாமே மிக்ஸ் ஆகி வருது. ஓகே. இது 6 மந்த் வாரண்டி தான் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர். பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. நிறைய கலெக்ஷன் இருக்குதுல்ல, நிறைய ஆமாம் ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கு. கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு வேலை நல்லா ரெகுலர் கஸ்டமரு, ஓகே. டிசைனு குவாலிட்டிக்காக தேடி வராங்க நம்மக்கிட்ட. சூப்பர் சூப்பர். இது டென்ஷன் ஃப்ரீ பிஸ்னஸ். ஓ, அவ்வளவுதான். என்னைக்குமே இந்த ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணிட்டீங்கன்னா ஆ, நிம்மதியாக வியாபாரம் பண்ணிட்டு போயிடும். நம்ம கடை போட்டு ஆமாம் ஆமாம், அப்போ பொய் சொல்லிட்டு வியாபாரம் பண்ணுறப்ப அவங்க திருப்பி ஒரு 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் வச்சு கேள்வி கேட்குறான்னு வச்சுங்களேன், அது பதில் திருப்பி மறுபொய் சொல்லணும். கரெக்ட். அந்த பொய்யை மறைக்க மறுபொய், ம். 2வது பொய்யை மறைக்க 3வது பொய், இப்படியே தான் போய்கிட்டு இருக்கும். ம். ஓகே.
இது எப்படி இது ரூபி ஸ்டோன் வரலாம்ல? இது எல்லாமே இது மிக்சடா வருது. மிக்சர் பிளெயினா வரும், எனாமல் வரும், ஒரு ஒரு ரூபி லேஸா வச்ச மாதிரி வரும், மைல்டா வரும். கஸ்டமர் டேஸ்ட்டுக்காக அவங்க டேஸ்ட் பிரகாரம் நம்ம வச்சிருக்கோம். சூப்பர் சூப்பர். இது வந்து பார்த்தா ஆன்டிக் வளையல், ஓகேங்க. மேட் வளையல். இதுக்கு 2 பேர் இருக்கு. ஓகே ஆன்டிக் வளையல்னு ஒரு பேர் இருக்கு, மேட் வளையல்னு ஒரு பேர் இருக்கு. ஓகே. இது விலை பார்த்தீங்கன்னா 200 இருந்து இருக்கு. 200 ஸ்டார்டிங்கு, 200, 225, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 450 வரும். இது 575 வரும். கொஞ்சம் ஃபினிஷிங்கு, இந்த நகாஸ் வேலைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம். இது இந்த லக்ஷ்மி வச்சு கொஞ்சம் எந்த அளவுக்கு அது நல்லா குவாலிட்டியாக பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் வருது இது. ஆமாம், இதுக்கு வாரண்டி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இது மெயின் அந்த என்னென்னா அந்த பிரைடல் செட்டு வருது இல்லை, அந்த பிரைடல் செட்டுக்கு மேட்சிங்காக போடுவாங்க. இதுக்கு டேஸ்ட் தனியாக ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி பட்டுப்புடவை போட்டு இந்த மாதிரி நகாஸ் வேலை போடுற கஸ்டமர்ஸ், ஆன்டிக் டிசைன்ஸ் போடுறவங்க. ஸோ இவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ இதுக்கு இது இது பார்த்தீங்கன்னா அதான் சொன்னோம், 200லேருந்து ஒரு 600, 650 வரைக்கும் ரேஞ்ச் வரும். இதில் டிசைன்ஸ் இருக்குது. நேராக வந்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கம்பி வளையல். இது பழைய காலத்து மாடல், பெரியவங்க யூஸ் பண்ணுவா. இந்த டேஸ்ட்ல கஸ்டமர் எப்படி வராங்க. இது வந்து நல்ல மெட்டல், இது அருமையான மெட்டல், ரஃப் அடி அடிக்கும். இதை போட்டுட்டே பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, அந்த மாதிரிலாம் செய்வாங்க. இது எதுவும் ஆகாது. இதுவும் 6 மாதம் வாரண்டி தான். 6 மாதம் வாரண்டி. விலை பார்த்தீங்கன்னா 225, 300, 250 அந்த ரேஞ்ச் வரும். 200லேருந்து 300க்குள்ள அது அந்த ரேஞ்ச் தான் மேக்ஸிமம். டிசைன்ஸ் நிறையா இருக்குது. இதில் பட்டை இருக்குது, இதில் மெலிஸ் இருக்குது, ஓவர் பட்டை இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா 2.2லேருந்து 2.14 வரைக்கும் வச்சிருக்கோம். 2.14லாம் எங்கேயுமே கிடைக்காது. ஆமாம், மேக்ஸிமமே 2.8 தான். 2.10 ஒரு சில கடைகளில் வச்சுருப்பாங்க. நம்ம இந்த மலேசியன் கஸ்டமர்லாம் வருவாங்க, மலேசியா, சிங்கப்பூர், அவங்களாம் பார்த்து 2.12, 2.14 கேட்பாங்க. அவங்களுக்காகவே ஒரு தனி கேட்டகரியாக வச்சுருக்காங்க. 2.10 இருக்குது எல்லாமே டிசைன். நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். இதில் ரொம்ப டல் ரேட்டு, டல் இது வந்து அந்த கம்மல் போட்டு தனித்தனியாக செப்பரேட் பண்ணிக்கலாம் ஜிமிக்கெல்லாம். இது 100, 260 ரூபா, 300 ரூபா, 50 ரூபாலேருந்து 500 ரூபா, 600 ரூபா வரைக்கும் இருக்குது. இது பாருங்க, டல் ஃபினிஷ் ஜிமிக்கி 690 ரூபா. ஆமாம், இது வருது இப்போ ஒன்றா எங்கள் ப்ரொடக்ஷன் வந்துச்சுன்னா ஒன்றும் கம்மியாக இருக்குது. பாம்பே மேனுஃபேக்சரிங் இது. இப்போ 625 எவ்வளோ பெரிய, ஆமாம் எவ்வளோ பெருசு பாருங்க. இது சரியான மொரட்டு சைஸு. இதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த ஐட்டமும் நல்லா வாங்குறாங்க. கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் வேணும், எனக்கு வந்து நல்லா ரிச்சாக வேணும், காசு பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் உள்ளதும் வராங்க. இது பாரு 610 ரூபா. இது டைமண்ட் ஃபினிஷிங்கில் அப்படியே கொண்டு வந்துருக்கான் பாருங்க. அடிச்சு நோத்திருக்காப்புல போட்டுக்கிட்டு. இதெல்லாம் வந்து இது ஜிமிக்கி, இது டெல் ஃபினிஷ் ஜிமிக்கி. இது எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். இது ஸ்டெப் ஜிமிக்கி. இது நல்லா இருக்கும். இது பாருங்க, அழகா இருக்கும். இதெல்லாம் லேடிஸ். ஆமாம், 2 ஸ்டெப்பு, 3 ஸ்டெப்பு, 4 ஸ்டெப்பு. லேடிஸ் தாங்க நிறைய இருக்கு. நம்மளுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. பேண்ட், ஷர்ட், பெல்ட், செருப்பு. ஆமா, லேடிஸ் தான் ஊர்பட்ட ஐட்டம் இருக்கு. நம்மளுக்கு வகை வகையா இந்த மாதிரி பாக்குறீங்களா? நீங்க பாத்துருக்கீங்களா? இல்ல, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தது இல்லைங்க. உங்க கடையில தான் உள்ள டிசைன் இல்ல சொல்றேன், லேடிஸ்க்கு சொல்றேன், பொதுவா சொல்றேன். ஃபோன் ஜிமிக்கி இது எடிஷன் அமெரிக்கன் டைமண்ட். இது வந்து 295 ரூபா, 200 ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் உள்ளது. இது எல்லாமே இது ஸ்டெப் இருக்குது. இதில் பெரிய சைஸும் காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்க, பெரிய சைஸ். இது கொஞ்சம் சில்வர் வருது, ஹேங்கிங் வருது, ஸ்டோன்லேயே. இது அதான் சொல்லணும் உங்களுக்கு. நேரில் வர பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் சொன்னால் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும், கணக்கு இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். சாம்பிள் தான் இது சாம்பிள் தான் இது. இதில் பிளெயின் ஹேங்கிங்கும் இருக்குது, அதுவும் காட்டுறேன். கோல்டு மாதிரியே இருக்கும். பாருங்க, இது கோல்டு மாதிரி ஹேங்கிங் அடிச்சிருக்காங்க பாருங்க. 120 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, 250 ரூபா, 300 ரூபா. ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் அப்படியே. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது நம்ம பொருள் விற்கிற பொருள் கோல்டு ஃபினிஷிங் தான் விற்கும். இது ஐம்பொன்னு, கிராமு இந்த மாதிரிலாம் சொல்லி விற்க. ஒரு கோல்டுக்கு ஈக்குவலான ஒரு டிசைனை நான் கொண்டு வந்து கவரிங்கில் கொடுக்குறேன். இவ்வளோதான் பண்ணுறது நம்ம. இதில் கிராம் ஏற்றுறோம், ஐம்பொன்னு ஏற்றுறோம். இதெல்லாம் வந்து வார்த்தைகள்லாம் சும்மா அது கோர்த்து சொல்கிறது தான். இது கோர்த்து தான் சொல்கிறாங்க. ஆமாம், நான் கோல்டுக்கு ஈக்குவலான டிசைன் கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். அப்படி தான் நம்ம சொல்லுமே தவிர்த்து. இந்த 1 கிராம் இருக்குது, 1/2 கிராம் இருக்குது, 5 மெட்டல் கலந்துருக்கு.
எது அந்த மாதிரி கோல்டு கலப்பாங்க, மில்லிகிராம்ல கலப்பாங்க, ம் வாரண்டி இருக்கு. ஓகே மக்களும் என்ன செய்யணும், அவேர்னஸ் விழிப்புணர்வு வரணும். ஓகே ஓகே ஒரு தங்கடையில் போனா என்ன கேட்குவீங்க, ஆமா திருப்பி ரீடேக் எப்படி கேட்பீங்க, ஓகே எப்படிங்க எடுத்துப்பீங்க, ஆமா கரெக்ட் அப்படி தானே கேட்பீங்க. ஆமா இது பொருள் வாங்குறீங்க தங்கம், ம் சார் இது எப்படி சார் எடுத்துப்பீங்க, பொருளுக்கு பொருள் மாற்றிக்கலாம், ஓகே கேஷாக வேணா Cash 3% கழிச்சுப்போம், 5% இப்படி தான் சொல்லுவோம். தங்கடையில் அப்படி கேட்பீங்க. ம் கவரிங் கடையில் என்ன கேட்குறோம், ஓகே வாரண்டி எவ்வளோ நாள், ம் எவ்வளோ நாள் உழைக்கும், ஓகே வாரண்டி மாற்றி தருவீங்களா, பனிஷ் பண்ணி அந்த தருவீங்களா. மாதிரி தான் கேட்கணும் ஆமாம், ஓகே இப்படி தான் கேட்கணுமே தவிர்த்து இதில் 1 கிராம் இருக்கா, 1/2 கிராம் இருக்கா, இது 5 அந்த மாதிரி கஸ்டமர் நீங்கள் தான் ஏமாறுறீங்க. கடைக்காரனுக்கு ஒன்றும் கிடையாது. ம் ஆமான்னு ஒரு வார்த்தை சொன்னால் அவனுக்கு டபுளாக கிடைக்கும். ஓகே சரிங்களா. ம் உண்மையாக வியாபாரம் பண்ணுறதுக்கு பரவாயில்ல, ரெண்டாமாலும் பரவாயில்ல, கஸ்டமர் போனவன் நம்ம உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணணும்னு சொல்லி ஓகே அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறோம். சூப்பர் நான் 2வது ரகம். ஓகே ஓகே ஆமான்னு சொல்லி அது மாதிரி 5 சொல்லி கிராம்னு சொல்லி உள்ளது சொல்லிவிட்டு ஆமாம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது போதும். ஓகே ஓகே உண்மை என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு தெரிஞ்சிடும். ம் கண்டிப்பா போய் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்படியே மேலே அப்படியே போய் ம் என்னைக்காச்சும் பொத்துணும். ஆமா ஓகே ஸோ மக்கள் விழிப்புணர்வு வரணும். கிராமு 5 சொல்லி கேட்காதீங்க, ஏமாறாதீங்க. ஓகே ஓகே வாரண்டி அமெரிக்கன் டைமண்டா, என்ன கல், ஓகே இந்த எவ்வளோ வாரண்டி, இப்படி கேட்டு மக்கள் பழகிட்டாங்கன்னா கடைக்காரங்களுக்கும் தயங்குவாங்க. அடுத்து சொல்லிடுவாங்க. ஓகே இது ஃபேன்சி டிசைன் டாப்ஸ், இயரிங்ஸ், டாப்ஸு, ஜிம்கி ம் எல்லாமே வரும் இதில். ஓகே இது எல்லாமே வாரண்டி கிடையாது, வாரண்டி கிடையாது சும்மா ஃபேன்சியாக போகிறது. காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ், மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், ஓகே இது மாதிரி எங்கேயாச்சும் வெளியே போகிறதுக்கு 75 ரூபா. இல்லை லோ ரேஞ்ச் 10 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 10 ரூபாயில இருந்து இருக்கு 10 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஓகே 600 ரூபா 700 ரூபா வரைக்கும் இருக்குது. ஓகே அதுவும் காட்டுறாங்க. ஓகே இது மிடில் ரேஞ்ச். இது 75 ரூபா 80 ரூபா ஓகே இந்த மாதிரி எல்லாமே மிடில் ரேஞ்ச் உள்ளது எல்லாமே. ஓகே சில்வர் இருக்கு, ம் ஆன்டிக் இருக்கு, கோல்டன் இருக்கு, மேட் இருக்கு, இல்லை விக்டோரியன் வரும், டைப்லயே இருக்கு எல்லா டைப்லையும் இருக்கு. எல்லாமே எல்லாமே A to Z. இது ஓகே ஏடி ஸ்டோன் வரும். இதெல்லாமே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. வேற லெவல் இது ஓகே நல்லா ஏடி ஸ்டோன். சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்துறீங்க ஆமா ஆமா, இது 110 வரும் அந்த மாதிரி எல்லாமே. ஆமா 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 ஆமா. முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நல்லா இருக்கு, இதெல்லாம் சூப்பரா இருக்கு. பொருளுக்கு ஏற்ற மாதிரி விலை. இதெல்லாம் பாருங்க. ஐயோ எப்படி இருக்கு பாருங்க, கல் பாருங்க. சூப்பரா இருக்கு இந்த கல்லுலாம் எனக்கு இந்த கலர்லாம் ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ் கலர்ஸ், ஓகேங்க ரொம்ப இங்கிலீஷ் கலர்ஸ், நல்லா அற்புதமா இருக்கு அது எல்லாமே. நிறைய இயரிங்ஸ்ல நிறைய இருக்குங்களா ஐயோ நீங்க அதான் சொல்றேன், நம்ம கடைக்குள்ள நம்ம இது ஜிமிக்கி டைப்பா அது ஜிம்மி, இது எல்லாமே ஜிமிக்கி டைப். இது எல்லாமே ஒரு ஊக்குல பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு டிசைன் எடுத்தீங்கன்னா கலர் அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கும். ஓ கலர் எல்லா கலர் ஆப்ஷன் அப்படியே லைனா போயிடும். கஸ்டமர் ஆமா, கஸ்டமர் தேவையான கலர் எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகே ஓகே இது ஃபேன்சி டிசைன் எல்லாமே. இது எல்லாமே இது மேட் ஃபினிஷ் ஜிமிக்கி. இது எல்லாமே மேட் ஃபினிஷ். இது ம் இது ஃபேன்சியில் இயரிங்ஸ். இது ஓ இது நல்லா இருக்கும். இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பாருங்க, ரொம்ப டாப்பாக இருக்கும். ரொம்ப ஃபேமஸான டிசைன். 95 ரூபா ஆமாம், 195 ரூபா. நம்ம கடையில் முடிஞ்ச வரைக்கும் ஆமாம் அப்படியே எல்லாமே இருக்கும். ஓகே நான் அதே கஸ்டமர்கிட்ட சொல்லுவேன், நீங்களும் என்ன பிளைண்டை நம்பாதீங்க, ஓகே நீங்களும் 4 கடை போங்க. பார்த்து பிரைஸ் சொல்றேன். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் நேராக நீங்களும் 4 கடை பாருங்க. ஓகே ஓகே இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா தான் இந்த கடையில் ரேட்டு உங்கள்கிட்ட. நகர்ல மத்த கடை போய் சுத்திட்டு வந்தா கூட நம்ம கடை ஆமாம், அப்படிதான் ரேட்டு போட்டு வியாபாரம் பண்ணணும். ஓகே ஓகே இல்லைன்னா நான் சும்மா சரக்கு வச்சு சும்மா உட்கார வேண்டியதுதான். ஓகே ஓகே நானே சொல்லுவேன், நீங்களும் 2 கடை பார்த்துட்டு வாங்க, ம் ஒரு ரேட்டு கம்மியாக இருக்குது, இந்த குவாலிட்டி இருக்குது, ஓகே அப்புறம் நீங்கள் முடிவு எடுங்க. சூப்பர் சூப்பர் அது ஓகே இப்போ நான் இது சொன்னேன்னா உங்களுக்கு 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா 30 ரூபா அதெல்லாம் இந்த ரேஞ்சு. ஓ லோ ரேஞ்ச் அப்படியே ஒரு ஜோடி 15 ரூபா 20 ரூபா ஓகே 30 ரூபா அவ்வளோதான். இது குவான்டிட்டியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பாருங்க, ஓகே ஒரு ஊக்குலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டைக்கு 6 ஜோடி, ஓகே ஒரு இது மாதிரி 15 அட்டை 20 அட்டை இருக்கும். ஒரு ஊக்கு கிட்ட 120 ஜோடி வரும். இது ஓகே இது குவான்டிட்டியாக இருக்குது இந்த மாதிரி. ஓகே இப்போ இந்த மாதிரி பாக்ஸாக வரது நாங்கள் அப்படி போட்டு வைக்கிறோம். 20 ரூபா இது. 20 ரூபா ஓ அப்படியே ஜோடி ஜோடி வந்துரும். இது 50 ஜோடி எங்கள் பாக்ஸாக வரதான் வரும். 50 ஜோடி பாக்ஸாக வருது. இது 20 ரூபா இதெல்லாம். சூப்பருங்க. இது கொஞ்சம் ஹையர் அண்ட் இது நல்லா இருக்குது. ஓகே இது 132 வரும். இது 132 கலர்ஸ்லாம் பாருங்க, ஓகே இந்த கோல்டில் வர மாதிரி அடிச்சு தயார் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும். ம் சூப்பருங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஐட்டம் வந்து 5 ஃபினிஷிங் கம்மல், ஓகே அப்புறம் ஏடி கம்மல், ரவுண்டு கம்மல், பெரியவங்க போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்க. நல்லா இருக்கும் இந்த ஐட்டம். வந்து அதை சொன்னேன் உங்களுக்கு கல் ரேட்டில் வரும்னு சொன்ன பாருங்க, ஆமாங்க. அப்படியே ரியல் கோல்டு மாதிரி அடிச்சிருப்பான் பாருங்க. ம் சூப்பர். ஓகே தெறிக்க விடுவாப்புல. ம் வெறும் 390. 390 ரொம்ப லோ ரேட்டில் இருக்கு. 200லாம் இருக்கு. நீங்கள் 390 சொல்றீங்களா, இதெல்லாம் 200 இது. ஓ எல்லா ரேஞ்சில் ஆமாம் ஆமாம். இது 135 இது 135 இது. ஓகே ரேஞ்ச் இல்லை, கல் நிறைய ஆகும், ரேட்டு கூட, அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. ஓகேங்க.
இது கோல்டில் வருது உங்களுக்கு, லட்டு கம்மல்னு சொல்லுவாங்க இது. ஓகே அது நல்லா எந்த அளவுக்கு கல் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த அளவுக்கு ரேட்டு கூடும் உங்களுக்கு. ஓகே அதே மாதிரி இங்கே உங்களுக்கு ஏடி ஐட்டமும் வருது. இது வந்து ஐமன் ஃபினிஷிங் கிடையாது, இது நார்மல் கல்கத்தா மேக்குது. ஓகே. இது பார்த்தீங்கன்னா 165 ரூபா தான் இதோட விலை. 125 தான். நம்ம வாரண்டி தான், இது வாரண்டி தான். வாரண்டி இருக்குங்களா? இது வாரண்டி இருக்கு. ஓகே. இது ஆர்டினரி கிடையாது உங்களுக்கு, இது வாரண்டி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 230 வருது. இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இது. 230. ஆமாம், ஹார்டின் ஷேப் சூப்பராக இருக்கும். ரியலாக ஃபேன்சி டிசைன் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்க. ஆமாம், இந்த மாதிரி டிசைன்ஸ். ஓகே. ஸோ இது வந்து எல்லா ரேஞ்சிலும் இருக்கு. ஓகேங்க. சொல்ல போனால் 60 ரூபாலேருந்து இருக்கு. ஓகே. குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆமாம், 60 ரூபா. இதை பாருங்க, இது 60 ரூபா. இந்த ஐட்டம் 60 ஐட்டம். இது வந்து 60 ரூபா. இது 7 கவல் கம்மல் சொல்லுவாங்க. ஓகே. விலை 60 ரூபா இதோட விலை. இது லைஃப் நல்லா இருக்கும். ஓகே. சரிங்களா? வாரண்டி கொடுக்குறீங்க? வாரண்டி இது அப்படியே தான் இருக்கும். இது பாட்டுக்கு. ஆமாம், ஒன்றும் இது கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது. என்னன்னா வாரண்டினா 100 ரூபாய்க்கு 120 ரூபாய்க்கு மேலே போனால் வாரண்டி கொடுக்க முடியும். ஓகே. ஆனால் அந்த 60 ரூபா பொருளும் வாரண்டி தான். ஓகேங்க. நான் அது 100 ரூபா 120 ரூபா போட்டதை எழுதி தர முடியும். கரெக்ட் கரெக்ட் தான். ஓகேங்க. ஏன்னா நான் லோவர் ரேஞ்சில் கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஒரு கான்செப்டில் நான் ரேட் தயார் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. நான் பெரும்பான்மையாக ரெகுலராக வர கஸ்டமர் யாரும் கேட்கறது கிடையாது. ஓகே. அவன் வாங்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. வாரண்டியா என்ன இது, நான் பழைய கஸ்டமர் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே. புதுசாக வராங்க, இன்னும் கொஞ்சம் டீலர்ஸ் கேட்பாங்க, ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசுவாங்க. ஓகே. அப்போ நம்ம தெரிஞ்சுப்போம் இவங்க புது கஸ்டமரு. ஸோ இவங்களுக்கு நம்ம எழுதி இது பண்ணுவோம். ஓகே ஓகே. ரெகுலர் வர கஸ்டமர் வந்து 90% எதுவுமே கேட்க மாட்டாங்க. உங்க கடை ஏற்கனவே வாங்கிருப்பாங்க. 10 வருஷம் கஸ்டமர், 20 கஸ்டமர், ஓகே, 30 வருஷம் கஸ்டமர். அவங்க வாங்கி, அவங்க பொண்ணு வாங்கி, அவங்க அம்மா வாங்கி, ஜென்ரேஷனாக வாங்குறவங்களாம் கூட இருக்காங்க. ஓகே ஓகே. அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அம்மா வரேன், இப்போ நான் வந்திருக்கேன், என் பொண்ணு வந்திருக்கேன் அப்படின்னு. ஓகே. கேட்கவே சந்தோஷப்படுவோம். ஓகே சூப்பர். ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது பிளெயின் கமல் ரவுண்டு. ஓகே. இது பிளெயின் கமல் ரவுண்ட் டைப்பு. மேலே பார்த்தீங்கன்னா 65 ரூபா, 70 ரூபா, 50 ரூபா. இது குவாலிட்டி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இதோட மதிப்பு வாரண்டியில் இவ்வளோ தான் தயார் பண்ண முடியும். ஓகே. விலை இஷ்டப்படி யார் எப்படி வேணால் விற்றுக்கலாம். ஓகேங்க. 50 ரூபா பொருள் 100 ரூபா விற்றுக்கலாம், 150 ரூபா விற்கலாம். வாங்கிட்டு சேல்ஸ் வாங்கிட்டு போவாங்க. 150 200 இல்லை விற்கலாம். அது அந்த நம்மளுக்கு மனசாட்சி இடம் கொடுக்கல. எங்களுக்கு குறிப்பிட்ட லாபம் தான். 50 ரூபாய்க்கு நல்லா இருக்கு. ஆமாம், குறிப்பிட்ட லாபம் தான். எங்களோட லாபம் வந்து குறிப்பிட்ட லாபம் தான். இது பாருங்க, ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இது பக்கா ஃபினிஷிங் ரொம்ப நல்லா, ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஊர்பட்ட டிசைன் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க 118 ரூபா. 118 தான். ஆமாம், இது பாருங்க, இது 50 ரூபா. இது ஓகே. அதான் சொல்கிறேனே உங்களுக்கு, அதாவது ரீட்டெயிலு ஓகே, ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்கணும். சூப்பர் சூப்பர். ஓகே. ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் நம்ம வந்து வியாபாரம். ஓகே. பொருள் வந்து ரேட்டு கம்மியாக கொடுக்கணும், நல்ல பொருளாக கொடுக்கணும். ஓகே. மக்களுக்கே உணரணும். ஓகே, நம்ம வாங்கின பொருள் கம்மியாக இருக்கு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஒரு சில பேர். அங்கேயே இந்த ரேட்டு, இங்கேயே இந்த ரேட்டு விற்கிறீங்க அப்படின்ட்டு. சூப்பர். அவங்க தேவை அந்த மாதிரி, ஏன் தேவை இது. ஓகே, லாபத்தோட தேவை. ஓகே. குவாலிட்டியாவும் பிரைஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்ல. ஆமா ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். கஸ்டமரோட சப்போர்ட் நமக்கு எப்பவுமே இருக்கும். ஓகே ஓகே. குவாலிட்டி நல்லா கொடுத்தாலேங்க, ரேட் நியாயமா கொடுத்தாலே ஓகே, கஸ்டமர் எங்கேயும் போக மாட்டாங்க. ஆமா கண்டிப்பா. இது வியாபாரத்தோட யதார்த்தம் இதுதான். ஓகேங்க. இது புரிஞ்சுட்டு வியாபாரம் பண்ணா எல்லாருக்குமே கரெக்டா ஓரளவு கரெக்டா வியாபாரம். ஓகே ஓகே. இல்லை எனக்கு பெருங்குண்ட லாபம் வேணும் அப்படிங்கிறப்ப கஸ்டமர் கம்மியாக தான் வருவாங்க. ஓகேங்க. எனக்கு லாபம் கம்மியாக போதும், நல்ல பொருளாக கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப பெருங்குண்டு கஸ்டமர். ஓகேங்க. இன்னும் இதுல இன்னும் கலெக்ஷன் பார்க்கணும். கலெக்ஷன் எக்கச்சக்கமா இருக்கு. இது பாருங்க, எக்கச்சக்கமா இருக்கு. ஃபுல்லா இது ஃபுல்லாவே இதுதான். பார்க்கணும்னா ஒரு நாள் ஆயிடும் போல. ஆமா ஆமா ஆமா. நான் தான் சொல்றேனே உங்களுக்கு, இதெல்லாம் பாருங்க, கோல்டு மாதிரி அடிச்சு தள்ளிருக்கான் பாருங்க. எப்படி இருக்கு, ரியலா அடிச்சிருக்கான் பாருங்க. ஆமாங்க. 125 ரூபா. 125 தான். ஆமா. ரேட்ல இவ்வளவு சீப்பா இங்க தாங்க பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ். உங்ககிட்ட இருந்து சஜஷன் வந்து ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா. ஓகே. இன்னும் கடைக்கு விசிட் பண்ணீங்கன்னா நிறைய பார்க்கலாம். ஊர்பட்ட டிசைன் கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கு இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. ஆமாம். இதே மாதிரி இதெல்லாம் தொங்கட்ட ஐட்டம், அதுலேயே தொங்கட்டம், இதெல்லாம் தொங்கட்ட ஐட்டம், இது எல்லாமே தொங்கட்ட ஐட்டம். இது வந்து இந்த ஃபேன்சி டிசைன். ஆமாம். ஓகே. இது வந்து நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங். இது எல்லாமே 65 ரூபா. எப்படி இருக்கு பாருங்க, 65 ரூபாய்க்கு. ஆமாம், 65 ரூபா. ரொம்ப கம்மியான ரேட். இது 75. இது இதெல்லாம் 60 ரூபா. எக்கச்சக்கமான டிசைன்ஸ் அதான் சொல்றேனே. இதெல்லாம் நம்ம ஓன் பிளேட்டிங். இது 55 ரூபா. இது 55 ரூபா. ஆமா, 55 ரூபா தான். ரொம்ப மலிவான ரேட். உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும். இந்த ஐட்டம்லாம் வந்து 90 ரூபா அப்படி வித்துது. ஓகே. அது பாம்பே மேனுஃபேக்சரிங். ஓகே. இப்போ இது எல்லாமே வந்து பிளேட்டிங் இங்கேயே பண்ணி இங்கேயே கொண்டாந்துட்டோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்மளே பிளேட்டிங் பண்ணி நம்ம ரா மெட்டீரியல் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி எல்லாம் செய்யறதுனால ஓகே, ரேட் ஒன்றும் கம்மியாயிருச்சு. ஓ சூப்பர் சூப்பருங்க.
ஓகே அந்த நான் அந்த பாம்பே இதுவும் காட்டுறேன், அது ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே அது 100 அந்த ரேஞ்ச் வரும், 80 ரூபா 90 100 ஓகே ஸோ அதுவும் கஸ்டமர் கொஞ்சம் ரிச்சாக வேணுங்கிறவங்க அது வாங்கிப்பாங்க. ஓகே இதில் கம்மி ரேட்டில் வேணுங்கிறது இது குவாலிட்டி ஆக மொத்தம் ரெண்டுமே எல்லாமே ஒன்று தான். ஓ ஓகேங்க வாரண்டி கொடுக்கறதுல அதே வாரண்டி ஃபினிஷிங் தான் 6 மாதம். ஓகே ஓகே நீங்கள் செயின் வகையறோம், ஓகே செயினில் வந்து டாலர் செயின் இருக்குது, ஓகே பிளெயின் செயின் இருக்குது, ஓகே மோப் செயின் இருக்குது, அப்புறம் மினி ஆரம் கம் செயின் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க ஒரு 2 3 கான்செப்ட் நிறையா வருது. ஓகே அதுக்கப்புறம் லேசாக அடிக்க மாதிரியும் செயின் வருது. ஓகேங்க ஸோ அதையும் பார்ப்பேன். ஓகேங்க இப்போ இந்த செயின் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஐமோன் ஃபினிஷிங் இது. ஐஃபோன் ஃபினிஷிங் ஆமாம், இது வந்து ஐமோன் ஃபினிஷிங் டாலர் இது. ஓகே இது இங்கே சவுத்து தமிழ்நாடு மேய்க்குது. ஓகே பட் ஆனால் பேர் அப்படி தான் வருது, ஐமோன் ஃபினிஷிங் தான் பேர் வருது. ஓகே ஐமோன் சொல்லி ஒரு ஆள் எல்லா பக்கம் இதான் வித்துட்ருக்காங்க. ஓகே ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாலேருந்து ஸ்டார்டிங், 800 ஆமாம், 800 900 1000 ஸ்டார்டிங் பேஸ் ப்ரைஸு. ம் இதான் கல் ரேட்டில் வரும். ஓகேங்க எவ்வளோ கல் குவான்டிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டாலரோட ரேட்டு மாறுபடும். ஓகே இது அந்த மாதிரி இது இப்போ செயினோட சேர்க்குறப்ப உங்களுக்கு 800 900 1000 1200 1300 1500. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இது மாறுபடும். இது ஓகே இதுல வாரண்டி இருக்குது 6 மாதம், ம் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அக்கேஷனாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 2-3 இயர்ஸ் நல்லா இருக்கும். ஓ சூப்பர்ங்க இது நல்லா இருக்கும். திருப்பி பாலிஷ் பண்ணிக்கலாம், அது அட்வான்டேஜ். ஓகே இன்னும் நிறைய ரீபாலிஷ் டிசைன்ஸ் பண்ண இருக்கு ஆமாம், டிசைன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ரேஞ்ச் இது ஓகே நிறைய ரேஞ்ச் இருக்குது. இது சும்மா ஒரு சாம்பிள் மாதிரி தான் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஓகே இதுவும் வாரண்டி 6 மாதம். ஸ்டோனு வந்து இது வந்து நல்ல குவாலிட்டி ஸ்டோன் இது, அதனால தான் ரேட்டு கூட. இது ஓகே ரொம்ப ஃபைன் குவாலிட்டி ஸ்டோன்ஸ். இந்த கச்சேரிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரியலாக அப்படியே 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 ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதெல்லாம் ஸ்டோன் நல்லா அந்த ஸ்டோன். ஆமாம், ஸ்டோன்னால ஹேண்ட் ஒர்க். இது எல்லாமே ஓகே ஓகே ஹேண்ட் ஒர்க் ஐட்டம் எல்லாமே நம்ம ஓகே சவுத் ஐட்டம். அது தமிழ்நாட்டில் தயார் பண்ணுறது. இந்த டாலர் மொத்தம் ஓகேங்க செயின் வந்து கவரிங் செயின் தான் இது. ஓகே இது மொத்தம் வந்து இந்த ஐமன் ஃபினிஷிங்கில் வருது. இது எல்லாமே ஓகே இது வந்து நார்மல் கவரிங். இது கல்கத்தா மேய்க்குது. ஓகே இது நார்மல் நார்மல். இது வாரண்டி உள்ளதான். ஸ்டோன் ஏடி ஸ்டோன் தான் இது. ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதெல்லாம் 800 இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது மந்த்லி 1375 ரூபா ஆகுது. ரியல் கோல்டு மாதிரி அடிச்சிருப்பான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க வெளியே. ஓகே இது ம் வெளியே வந்து கிராம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஓடுது. இது ம் மற்றபடி இதெல்லாம் கவரிங் தான். அதெல்லாம் கிராம் வந்து கிராம் இருக்கும். ஓகேங்க ஒரு மில்லிகிராம்னு சொல்லுவாங்க. ம் மில்லிகிராம் இது கோல்டு. ஆமாம், இப்போ வந்து 1000 கிராம் சேர்ந்து ஒரு கிராமு. ஆமாங்க ஆமாம், இப்போ 8500 ஒரு கிராம். ஒரு மில்லிகிராம் வந்து 8 ரூபா 50 காசு. ஓகே ஓகே இப்போ இது கலக்கிறப்பெல்லாம் இந்த செயின்லாம் மிக்ஸ் பண்ணுறப்ப ஒரு 50 மில்லிகிராம் ம் இந்த மாதிரி ஒரு இப்படி ஒரு கணக்கு வச்சு தான் போடுவாங்க. ஓகே இதுக்கு மேலே ஒரு கெமிக்கல் லேக்கர் பிளேட்டிங் வரும். 30 மில்லிகிராம் 50 மில்லிகிராம் போட்டு ஓகே இந்த லேக்கருங்கிறது நம்ம லேமினேஷன் மாதிரி, ஃபோட்டோ லேமினேஷன் மாதிரி. ஸோ இந்த மாதிரி லேமினேட் பண்ணிடுவாங்க. ம் ஓகே அது கண்ணுக்கு தெரியாது. ம் ஸோ இந்த லேமினேஷன் நல்லா ஒரு 5 months 6 months வந்து அப்புறம் கோல்டு டச் ஆகும். கோல்டு அப்புறம் பிளேட்டிங் போன அப்புறம் கருக்கும். ஓ ஓகே ஸோ இதுதான் வந்து யாரும் சொல்ல மாட்டேன் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக. இது ஆமா இதுதான் ப்ரொசீஜர் இது. ஓகே ஆனால் அதுக்கு உள்ளார வந்து பேர் வந்து மாற்றி மாற்றி வச்சுக்கிறது. ம் இது என்ன பிரைஸ்ல இருந்து இருக்கும் நமக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 700 800 ஓகே அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. ஓகே இது வாரண்டி தான். எல்லாமே கவரிங் பேஸ் இது தான். வாரண்டி இருக்கு வாரண்டி இருக்குது 6 மாதம். ஓகே எல்லாமே வாரண்டி தான். ஹையர் அண்ட் எல்லாமே வாரண்டியில் தான் வரும் உங்களுக்கு. ஓகே சரிங்களா? ம் ஓகே. நெக்ஸ்ட் சொல்லுங்க ஓகே நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா மோப் செயின். ஓகே மோப் செயின் பார்த்தா இந்த பிளெயின் வருது, ம் ஸ்டோன் வச்ச மாதிரி மோப் வருது, ஓகே சின்ன பால் சொல்லுவாங்க, பால் வச்சு வருது, பெரிய பால் ஓகே மயில் வச்ச மாதிரி. இந்த செயின்லாம் நல்லா இப்போ நல்லா ஃபேன்சியாக ஓடுது. இப்போ ஆமாம், ஃபேன்சி நல்லா இருக்குது. ஆமாம், இது வந்து தாம்பு கயிறு இது. அதே மாதிரி இதுவும் வந்து இந்த ஆர்டின் செயின் சொல்லுவாங்க. ஓகே ஃபேன்சி டிசைன் எல்லாமே மோப் கலந்து வருது. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 350லேருந்து ஒரு 700 வரைக்கும் போகுது. இது வாரண்டிங்களா அது வாரண்டி 6 மாதம். இது ஒத்தப்பட்ட. இது ஓகே இதில் ரெட்டப்பட்ட வருது, 3 பட்டு வருது, பெரியவங்க வயசானவங்க போடுற மாதிரி. இது நல்லா இருக்குது. இது குவாலிட்டி 6 மாதம் டெய்லி யூஸு. ஓகே ஸ்வின் அமெரிக்கன் டைமண்ட். இது 6 months கருத்துச்சுன்னா ஃப்ரீ சர்வீஸ். குவாலிட்டி நல்லா இருக்கும். டிசைன் நிறையா இருக்குது. சாம்பிள் தான் உங்களுக்கு காட்டுது. டிசைன் வந்து இது பார்த்தீங்கன்னா ஊர்பட்ட டிசைன். ஓகே உங்களுக்கு லாஸ்ட்டில் அந்த வீடியோ போடுறப்போ இது பார்த்தீங்கன்னா நிறையா காட்டுவாங்க இந்த மாதிரி டிசைன்ஸ். ஓகே சரிங்களா? அந்த வீடியோ ஷார்ட்டாக பண்ணுங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா செலக்டிவாக பார்த்து போட்டுட்ருக்கோம். கடைக்கு விசிட் பண்ணாங்கன்னா ஆமாம், நேரில் பார்த்தீங்கன்னா கணக்கு இல்லாமல் பார்க்கலாம். நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு இல்லாமல் டிசைன்ஸ் எடுத்து போடுவாங்க. ஓகே வாரண்டி எழுதி கொடுத்துருவோம். ஓகே இதுக்கும் வந்து வெளியில் வந்து ஐமோன் அப்படி இப்படி பேர் வச்சு வித்துட்டு இருக்காங்க. இது ஐமோன் அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்க வாரண்டி செயின் 6 மாதம். இது வாரண்டி ஓகே 6 மாதத்துக்குள்ள ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. எல்லாம் 350 ரூபா இருந்து 500 600 700. சூப்பர் சூப்பர் சரிங்களா? ஓகே ஓகே. இந்த அடிகை டைப் செயின் இது. அடிக்கே அடிகை டைப் செயின். இந்த ஐமன் ஃபினிஷிங்கில் டாலர் பார்த்தீங்களா? இது ஐமன் ஃபினிஷிங்கில் இந்த அடிகை
சூப்பரா இருக்கு இதெல்லாம். நல்லா ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஓகே இது மொத்தம் இதெல்லாம் வந்து நார்மல் ஏடி ஸ்டோன் தான், அமெரிக்கன் டைப் ஸ்டோன் தான். ஓகே இது வந்து பிளெயினில் ரொம்ப ஃபினிஷிங் டாப்பாக இருக்கும், ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும். ஆமாங்க. கிராம் சொல்லி ஓடிட்டு இருக்கு இது. ஓகே நல்லா கிளாஸிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தெறிக்க விடும். நல்ல செம்ம ஃபினிஷிங்கா இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதோட விலை 1175 ரூபா. ஓகே இப்போ இந்த அடிக்க மாதிரி எடுத்தீங்கன்னா ஒரு 300 ரூபா 350 ரூபாலேருந்து ஸ்டார்டிங்கு. இது வாரண்டி 6 மாதம். ஓகே 600 ரூபா 700 ரூபா ஓகே எல்லாமே இருக்குது உங்களுக்கு, எல்லா ரேஞ்சிலும் இருக்குது. ஓகே. நேரில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அடிக்கல் நிறைய ஆமாம் எக்கச்சக்கமாக இருக்குது, கணக்கு இல்லாமல் இருக்குது ஓகே உங்களுக்கு. ஓகே உங்களுக்கு இது 6 மந்த் வாரண்டி, ஏடி ஸ்டோனு, ஓகே டைமண்ட் ஃபினிஷிங்கில் ஒரு சில ஐட்டம் வருது. ஓகே உங்களுக்கு 6 மந்த் வாரண்டி, ஃப்ரீ சர்வீஸ் 6 மாதம். சரி ஓகே. இது வந்து கவரிங் செயின் இது. கவரிங் செயின். ஆமாம் இது வந்து நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு. 6 மந்த் வாரண்டி இருக்குது. ஓகே இது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 375 ஆகுது. 375. ஆமாம் 6 மாதம் வாரண்டி. 6 மாசம் வரை. கருத்துச்சுன்னா ஃப்ரீ பாலிஷ். ஓகே இது 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 கஸ்டமர் இப்போ கொஞ்ச நேரம் இப்போ இருந்தீங்கனாலே நீங்கள் பார்க்கலாம். ஆமாங்க. 1 கிராம் செயின் இருக்கா, ஐமூன் செயின் இருக்கான்னு கேட்டு வருவாங்க. இது பட் இது இவ்வளோ தான். இது ஓ வெளியே வந்து தங்க கடையில் வந்து 1 கிராம் ஐமூன் சொல்லி விற்கிறாங்க 600 ரூபாய்க்கு. ஆமா பட் அந்த தங்க கடையில் பார்த்தீங்கன்னா 1 கிராம் செயின் போட்டு 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஓகே. அவங்க தனியாக தங்கம் கொடுக்குறப்ப 8500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 2 கான்ட்ரவர்சி வருது. ஆமாங்க. நம்ம கஸ்டமர்கிட்ட தான் சொல்லுவேன், தங்க கடையிலே கொடுக்குறாம்மா, நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேளுங்க. ஓகே 1 கிராம் 600 ரூபாய்க்கு கொடுக்குறேன், ஓகே நான் இதே மாதிரி வேற பொருள் வாங்குறேன், ஓகே தங்க பொருள் வாங்க போகிறேன், நீங்கள் 600 ரூபாய்க்கு தருவீங்கன்னு கேட்டால் அது பதில் கிடையாது. பதில் கிடையாது. ஆமாம், ஓகே அது பேரை சும்மா வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு 1 கிராம் சொல்லிட்டு பேரை வச்சுட்டு இது பண்ணுறது. இது எல்லாமே வாரண்டி தான். ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், ரொம்ப ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ரியல். ஆமாம் 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 நல்லா இருக்கும் டிசைன். 4 இது பார்த்தீங்கன்னா 300லேருந்து to 600 700 வரைக்கும் இருக்குது. ஓகே கடைசி எஸ்பி செயின் ஒன்று புதுசாக வந்திருக்கு, நாங்கள் புதுசாக கான்செப்ட் தயார் பண்ணிருக்கோம், அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. பாலக்கா மாடல் இதெல்லாம் பார்த்தா 480 வருது. 480 தான். 480 உங்களுக்கு நல்லா இருக்கும், அருமையாக செயின் நல்லா செயின் நிறைய கலெக்ஷன் ஃபினிஷிங்லாம் நிறைய இருக்குது. நான் கம்மி காட்டுறது கம்மி தான் உங்களுக்கு, சும்மா சாம்பிள் மாதிரி தான் எடுத்து காட்டுறேன். ஒன்றை வந்து நிறைய டிஸ்பிளேல இருக்குது, நேரில் வந்து பார்த்தாங்கன்னா ஓகே கணக்கு இல்லாமல் பார்க்கலாம் உங்களுக்கு. சூப்பருங்க. அது இப்போ கடைசியாக இப்போ காட்டுறேன் பாருங்க. ஓகே இது ஸ்பெஷல் செயின் இது. ஸ்பெஷல் செயின். ஆமாம், என்ன ஸ்பெஷல் இது என்னன்னா நாங்கள் வந்து நாங்களே 1500 ரூபாய்க்கு விற்றோம். அப்போ வந்த புதுசில் எங்களுக்கு அந்த மெத்தட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் தெரியல. ஓகே இப்போ இது வந்துருச்சு, இது மேனுஃபேக்சரிங் மெத்தட் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ஸோ நாங்களே தயார் பண்ண முடிச்சு. இது விலை பார்த்தீங்கன்னா 1000 ரூபா 765 ரூபா. பார்த்தீங்களா இந்த டல் அடிச்சிருப்பாங்க, ஆமாங்க. ரியல் கோல்டில் அப்படியே வருது. அப்படியே சூப்பரா இருக்குங்க அது. அப்படியே அப்படியே ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அப்படியே தயார் பண்ணிட்டாங்க. இது கோல்ட் ஃபினிஷிங் அப்படியே கொண்டு வந்துட்டாங்க, எல்லாமே கோல்டு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கு பாருங்க. ரியலாக இருக்கும், என்ன ரியலோ அப்படியே. ஓகே உங்களுக்கு கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்கு. இதை வந்து நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா 1050 ரூபா 700 ரூபா 625 ரூபா. இது பாருங்க சரடு பாருங்களா, டல் ஃபினிஷிங் இது. இது பாருங்க, இது இந்த சரடு பார்த்தீங்கன்னா ஷைனிங். இது இதோட விலை 425 ரூபா. ஆமாம், இந்த சரடோட விலை பார்த்தீங்கன்னா 1425. ஓகே. ஆனால் பாருங்க இது ஃபினிஷிங் பாருங்க, பக்கா ஃபினிஷிங்ல இருக்குது, டல் அடிச்சு ஷைனிங் வரும். ஓகே. ஆமாம், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் செயின் பார்த்தீங்கன்னா இது பாக்ஸ் செயின் இது 350 ரூபா. 350. இது 850 ரூபா. ஓகே. ஃபினிஷிங் தெரியுது, ஃபினிஷிங் தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? ஓகே. இது ரியல் கோல்டு மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக தயார் பண்ணியிருக்காங்க. இது ஓகே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப 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 அருமையாக. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நல்லா இருக்குது, லைஃபும் நல்லா இருக்குது. ஓகே. முன்னாடி வந்து நாங்கள் 1500 ரூபா 1600 விற்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு லைஃப் கொடுக்க முடியல. இப்போ அதுக்கு எல்லாம் குவாலிட்டியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, என்ன எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது எல்லாமே. இது பாருங்களேன், இது இதோட விலை 425 ரூபா. இது ரெகுலர் செயின் தான், இது வாரண்டி இருக்கு. இது இந்த ரியல் கோல்டு மாதிரி அப்பட்டமா டல் ஃபினிஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. இது இதோட கலர் 625 ஆகுது. இது நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலா இருக்கும். ஆமா ஆமா ஆமா, 625 6 மாசம் வாரண்டி, பக்கா இருக்கும், ஃபினிஷிங் சூப்பரா இருக்கும். ஓகே, ரொம்ப டாப்பான ஐட்டம் அது. ஓகே. ஆமாம், இது இப்போ இது ரேட் கம்மியில் நம்ம கொண்டு வரோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே. இதில் கம்மலும் நாங்கள் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து ஒரு ப்ராடக்டாக வந்துக்கிட்டே இருக்குது இதில். இந்த மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா சேல்ஸ். ஆமாம், ரேட் சேல்ஸ் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி இங்கே. ஓகே. பாம்பேலாம் வந்து என்னன்னா பெருசாக ஆரம்பத்தில் பெருசாக காசு சம்பாரிச்சுன்னு ஆசைப்படுவோம். ஓகே. ஆமாங்க. 1500 ரூபா கொண்டு வருவோம். இங்கே அப்படி கிடையாது, இங்கே இருக்கிற மேனுஃபேக்சர்ஸ். ஓகே. முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமருக்கு சீப்பாக கொடுக்கணும், குவான்டிட்டியாக கொடுக்கும், குவான்டிட்டியாக கொடுக்கும். ஆமாம்,
100 செயின்ங்கிற இடத்துல 1000 செயின் அவனுக்கு கொடுத்தா ரொம்ப இதாயிரும். ஓகே ஓகே சூப்பர். நம்ம கஸ்டமர் அதை வியாபாரம் பண்ணோம். ஓகே சும்மா 10 20 செயின் வியாபாரம் பண்ணுறது நம்ம 100 செயின் 200 செயின் 300 செயின் வியாபாரம் பண்ணால் ஓகே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், குவாலிட்டி நல்லா இருக்கும். புரியுது. இப்ப டி நகர்ல இப்படி ஒரு கடை இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது கேட்பாங்க அற்புதம். எங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, என்ன இது எத்தனை வருஷமா கடை? 60 வருஷமா 65 வருஷமா. ஓகே. நான் போகிறேன் இந்த பக்கம் வரேன், பார்த்ததே இல்லையே. ஓகே ஓகே. நம்மளது விளம்பரம்லாம் பெருசாக கிடையாது. ஆமா. இது நம்மளே தேடி ரெகுலர் கஸ்டமர் தான். அந்த ரெகுலர் கஸ்டமர் யாராச்சும் கூட்டிட்டு வருவாங்க. ஓகே. ஒருத்தர் இருந்து எப்படி செவி வழி ஆடு போடுறது தான். புரியுது புரியுது. ஓகே. ஸோ இந்த ஆடு மூலியமா வர்றது தான் கஸ்டமர்ஸ். கண்டிப்பா ரேட்ல இவ்வளவு சீப்பா பெஸ்டா கொடுக்குறீங்க. அதுவும் ஷேப் ரேட் சீப்பாகவும் இருக்கும், குவாலிட்டியும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸே குவாலிட்டியில் தான். குவாலிட்டி எக்காரணத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு 6 மாதங்கிறது நம்ம 8 மாதம் வரணும், 1 வருஷம் வரணும் தான் ஆசைப்படுவோம். ஓகே. கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ கேட்போம், எப்படி நம்ம போட்டுட்டு இருக்கீங்க கம்மல் செய்யணும் பருத்து 6 மாதம் 8 மாதம் நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். கேட்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா கரெக்ட். இது நம்ம நல்ல பொருள் விற்கிறோங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கே வரும். அவங்களே 4 பேர் ஆமா, வாரண்டிங்கிறது உடனே தெரியாது. ஆமா. யூஸ் பண்ணதான் வாரண்டி என்னங்கிறது தெரியும். கரெக்ட் கரெக்ட். வாரண்டி சொல்லி நிறைய பேர் வெளியில விட்டுறாங்க, அது அப்புறம் க்ளைம் பண்ண மாட்டாங்க. நான் அது கஸ்டமர்ட்ட இருந்து எனக்கு ரிவ்யூ வந்துச்சுனா தான் நான் அடுத்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே ஓகே. கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உடனே ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுப்பேன். ஓகே ஓகே. நல்லா இருக்குன்னா ஒன்று அதிகப்படுத்துக்கு என்ன செய்யலாம். சூப்பர் சூப்பர். வாரண்டி 8 மாசங்கிறது ஒரு 10 மாசம் வரதுக்கு என்ன செய்யலாம். ஓகே ஓகே. நம்மளுக்கு சிந்தனைகள் அந்த மாதிரி கண்டிப்பா. ஓகே. மாட்டி சில்வர் சோக்கர் ஃபேன்சி நோ வாரண்டி. ஓகே. ஸ்டோன் ஆர்டினரி ஸ்டோன், கிளாஸ் ஸ்டோன். ஓகேங்க. விலை வந்து 220 ரூபா, 250 ரூபா, 300 ரூபா, 350 ரூபா, 400 ரூபா, 450 ரூபா, 500 ரூபா. ஓகே. ஸோ இது இந்த 250 ரூபா 200 ரூபாலேருந்து 500 ரூபாக்குள்ள ரேஞ்ச் இது எல்லாமே. கஸ்டமருக்கு ஒரு சப்ஸ்டியூட். ஏன்னா காஸ்ட்லியாக ஏடியில் வாங்க முடியாது, 1000 ரூபா 2000 ரூபா வாங்க முடியாது. வாங்கிக்கங்க, 200 ரூபா 300 ரூபாயில் இருக்குது. சும்மா கொஞ்ச நாள் போட்டு பிள்ளைங்களுக்கு ஃபங்க்ஷன் போட்டு எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இது பாக்ஸ்லேயே போட்டு பத்திரமா கட்டி தொடச்சி கிடிச்சு கவர் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் உழைக்கும். 200 ஸ்டார்ட் ஆகுது, 200 ரூபா ஸ்டார்ட் ஆகுது. அதனால இது 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 ஃபேன்சி நிறையா இருக்கு. ஓகே. கணக்கு இல்லாமல் இருக்கு. காட்டுறதா இருந்தால் இது ஃபுல்லாகவே டோட்டலாக பின்னாடி நீங்கள் வீடியோ கடைசியில் எடுத்து போடுங்க மக்களுக்கு. ஓகே. அவ்வளோ கஸ்டமர் வேற வந்துட்டே இருக்காங்க. ஆமாம், அவ்வளோ இருக்கு உங்களுக்கு ஜாமான். இது கணக்கு இல்லாமல் ஓகே கஸ்டமர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஓகே சூப்பருங்க. அதுதாங்க. ஓகே. கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நிரந்தரமாக சாப்பிடணும். ஓகே. இது கரெக்ட். நல்லா பயங்கரமாக சாப்பிட்றதா என்னைக்காச்சும் தான் சாப்பிட முடியும். ஆமாம் கரெக்ட். இது ஓகே. நமக்கு பிரின்சிபல் அதுதான். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நிரந்தரமாக கடவுள் கொடுக்குறாரா, அப்படிதான். லாபம் கம்மியாக இருந்தாலும் கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் பெருங்கொண்ட லாபம் வச்சு என்னைக்காச்சும் சாப்பிட்றத விட வியாபாரத்தோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா காம்போ செட், ஆரம் நெக்லஸ் கம்மல் எல்லாம் சேர்ந்த மாதிரி. ஓகே. விலை வந்து 1800 ரூபா, ஓகே, 2000 ரூபா. வாரண்டி 6 மாதம். ஆமாம், ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே ஃபினிஷிங்கில் தயார் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ரியலாக இருக்கும், அப்படியே ரியலாக இருக்கும் பார்க்குறப்ப. என்ன இது நெக் பேட் போட்டு கொஞ்சம் அப்படியே ஹைலைட் பண்ணி விற்றா ஒரு 3000 ரூபாய்க்கு 1000 ரூபா எக்ஸ்ட்ராக்கி விற்கலாம். ஓகே. நம்ம கடையில் வந்து இடம் கிடையாது. எல்லாமே ஒரு ஊக்கில் பார்த்தீங்கன்னா 10 பீஸ் 15 பீஸ் இந்த மாதிரி போட்டு வைக்கணும். ஓகே. கஸ்டமர் இப்படி காட்டுவான், ஓப்பன் பண்ணி காட்டு போட்டு பார்ப்பாங்க, கோல்டு மாதிரி இருக்கு, அப்படியே வாங்கி போயிடுவோம். அவ்வளோதான். சூப்பருங்க. ஸோ அந்த பெரிய சைஸ் கடை போட்டு நெக் பேடை போட்டு ஒரு லைனாக ஸ்டூலை போட்டு உட்கார வச்சு கோல்டு கடை மாதிரி போட்டோன்னு வச்சுங்க, அமௌண்ட்டும் ஜாஸ்தியாக போட்டு. ஆமாம் எக்ஸ்ட்ரா எனக்கு 500 ரூபா கிடைச்சிடும் ஒரு பீஸுக்கு. இது ஓகே. டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்கும், ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரொம்ப இருக்குது. இது கேரளா மாடல். இது கேரளா மாடல் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதில் விலை கம்மியிலே இந்தியன் மாடல் மேக்கும் இருக்கும், அதையும் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. கேரளா மாடலில் இந்தியன் மேக்கும் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அதுவும் ரொம்ப சீப்பாக இருக்கும். இது பாருங்க, இது இந்தியன் மேக். இது இந்தியன் மேக். இது 2250, 725 ரூபா. ஆனால் இது ஃபினிஷிங்காக ரேட்டு, ஃபினிஷிங்காக அந்த ரேட்டு. சூப்பர். இது எல்லாமே பாம்பே தான் வருது. ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இங்கே தயார் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி விரைவில் ரேட் உடையிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இது இது இந்த மாதிரி இது வரைக்கும் ஃபுல்லாகவே அந்த மாதிரி. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா துபாய் மாடல். துபாய் இது வாரண்டியாக இருக்கும், ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இங்கே நிறைய கோல்டுலாம் வாங்கினதுனா இது இருக்குது. இது மாதிரி கோல்டு ஷாப்பில் போனீங்கன்னா துபாய் மாடல் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க, அள்ளி வீசுவாங்க. எங்கப்பா காற்று மாதிரி இருக்கும், லைட் வெயிட்டு, ஹேண்ட் ஒர்க்கு, நைஸாக பொடி பொடி வேலை, ரொம்ப பொடி பொடியாக மைன்யூட் ஒர்க். இது எல்லாமே நல்லா இருக்கும், பார்த்தா ரியல் கோல்டு தோத்துரும் உங்களுக்கு. இது 6 மாதம் வாரண்டி தான். ஆனால் பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 years 3 years சாலிடாக வரும் உங்களுக்கு, சால்ட்டாக வரும் உங்களுக்கு. அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது இதில்.
இன்னும் கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன் நிறைய சும்மா இருக்கு. வீடியோக்காக வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வீடியோக்காக என்னால் ஓகே இடம் இது பண்ணி நம்ம ஓகே. இதில் வேறு இருக்கா பை? எல்லாம் கிச்சன் எடுத்துட்டேன். இது சரி. இப்போ இது பாருங்க, ஓகே. இது வந்து நம்ம ஓன் பிளேட்டிங் இது. ஓன் பிளேட்டிங். ஆமாம். ஓகே. இந்த ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா 3500 விற்றுது சரிங்க. ஃபர்ஸ்ட் வந்த புதுசில். ஓகே. இப்போ எங்களுக்கு ரா மெட்டீரியல் பிளேட்டிங்கோட மெத்தட் எல்லாம் தெரிஞ்சு போய், ஓகே. ஸோ அந்த மாதிரி மெத்தடில் ரா மெட்டீரியல் பிளேட்டிங் பண்ணுறப்ப ரேட்டு எவ்வளோ வந்துச்சு பாருங்க. 2200 ரூபா. இவ்வளோ கம்மியா? அப்படியே 1820 பாருங்க. இந்த டல் ஃபினிஷிங் பாருங்க. அது கோல்ட் ஃபினிஷிங் அப்படியே இருக்கு. அப்படியே டல் ஃபினிஷிங் ரியல். இது வந்து கவரிங் இது 1200 ரூபா. 1200. இந்த டல் போட்டு எல்லாமே கோல்டு மாதிரி அந்த லுக்கு கொண்டு வரதுக்கு ஓகே. கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். அதனால லோ ரேஞ்சில் வேணும்னா அந்த மாதிரி இருக்கு. ஆமா. ஃபினிஷிங்ல வேணும்னா லோ ரேஞ்சும் வாரண்டி தான். அதுவும் வாரண்டி. 1200 கூட சும்மா ஜாதா கிடையாது, வாரண்டி தான். வாரண்டி தான். ஆனா அந்த டல் ஃபினிஷிங் கோல்ட் மாதிரி டல் ஃபினிஷிங் கோல்டு மாதிரி கொஞ்சம் இது வேலை ஜாஸ்தி. ஓகே ஓகே. இது கொஞ்சம் இந்த மண் வச்சு அடிச்சு ரஃப் அடிச்சுட்டு அப்புறம் செதுக்குவாங்க. அப்புறம் திருப்பி பிளேட்டிங் பண்ணுவாங்க. 2 விதமான பிளேட்டிங், காப்பர் அடிப்பாங்க. அந்த ஒர்க்கிங் தான். ஸோ இந்த ஒர்க்மேன்ஷிப் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆமாம், இதெல்லாம் பார்த்தா ரியலாக கோல்டு மாதிரியே இருக்கும். அப்படியே பாருங்க, தெரிக்குது பாருங்க. இது இப்போ ரவுண்ட்ஸ் இப்போ எங்கள் இது ப்ரொடக்ஷன் வந்து ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரோம். கஸ்டமருக்கு பிடிச்சி போச்சு. ஓகே. ஸோ இப்போ இது வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுவோம், டிசைன் இன்க்ரீஸ் பண்ணுவோம் இதில். ஆமாம், ரேட் ஒன்று சீப்பாக வந்துடும். கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன். ஆமாம். அடுத்த ப்ராடக்ட் இனிமேல் இதுதான். சூப்பர் சூப்பர். ஆமாம், இது பாம்பேல இருந்து டாமினேட் பண்ணி கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக வந்துச்சு. ஓகே. இப்போ நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால மேக்ஸிமம் வந்து ரேட்டு எந்த அளவுக்கு லோவாக போகுமோ கொண்டு வந்துடும். ஓகே ஓகே. ஆமாம், ரா மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆச்சுனால ரேட்டு குறைஞ்சிடும். ப்ரொடக்ஷன் கம்மியாச்சுன்னா அது லாஜிக் அதுதான். ஓகே ஓகே. ப்ரொடக்ஷன் கம்மியாக இருந்தால் பொருள் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக பொருள் கம்மியாக இருக்கும். ஓகே. இன்னும் அந்த கலெக்ஷன் தான் இதில் இருக்கு. ஊர் போட்டு அது கணக்கு இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஆமாம். ஓகே. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1025 ரூபா. இது டல் கிடையாது, ஓகே. நார்மல் கவரிங் தான். வாரண்டி 6 மாதம். ஓகே. இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்கு, ஊர் போட்ட டிசைன் இருக்கு. ஓகே. ஃபுல்லா அதுதான். நான் உள்ள அடிக்க வச்சிருக்கீங்க. ஆமா, ஒரு ஊக்குல 20 பீஸ். 20 பீஸ் இருக்குங்களா? ஆமா. ஒரு 5-6 பீஸ் தான் வச்சிருக்கீங்க பார்த்தா உள்ள அப்படியே கட்டி. இது ஸ்டோன் வச்சது. இது ஸ்டோன் வச்சது. இது ஓகே. இது ஏடி ஸ்டோன் CZ சொல்லுவாங்க. இது நிறைய மாடல் இருக்கு. நிறைய இருக்கு. இதெல்லாம் 2500 ரூபா 3000 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். கடைக்கு வந்தா பார்த்து எடுத்து குவாலிட்டிலாம் அடிச்சுக்க முடியாது. இது ரியலா இருக்கும், அப்படியே சூப்பருங்க, ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும். இதெல்லாம் வந்து ஓகே. இதுல அதான் சொல்றேன், நீங்க கடை பூரா பாக்குறதா ஒரு நாள் தேவை. ஓகே. இது எல்லா டிசைன் எடுத்து போறதா இருந்தா ஒரு நாள் பத்தாது. காலைல 10 மணிக்கு வந்து ராத்திரி நீங்க ஒரு 10 மணிக்கு போற மாதிரி இருக்கும். இது போகுமான கலெக்ஷன் மைனா சும்மா சாம்பிள் காட்றீங்க. ஆமா சூப்பர். இது வந்து ஒருகல் அடிக்கை. அந்த வளையல் அவங்க மேடம் போட்டு பார்த்தாங்க பாருங்க. ஆமாங்க. அந்த நான் அடிக்கை காட்டுறேன், அந்த அடிக்கை இது. ஓகே. ஆமா, அதுல கலர்ஸ்லாம் வரும். அதுல. ஓகேங்க. ஆமா, இதுல வந்து நெக்லஸ் டைப். இது ஏடி நெக்லஸ். இது ஏடி நெக்லஸ். ஓகே. இது வந்து 1000 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். இது குவாலிட்டி நல்லா இருக்கும். 1000 ரூபா ரேஞ்ச் தான். 1000 ரூபா 800 ரூபா எல்லாமே குவாலிட்டிலாம் எதுவுமே காம்ப்ரமைஸ் கிடையாது. ஃபுல் கிரீன் எல்லாமே வந்து டபுளா வச்சுக்கலாம் போல. இல்ல, சேல்ஸ்க்கு நிறைய வாங்கி போறாங்க. சேல்ஸ்க்கு வாங்கி போறவங்க இருக்காங்க. ஓகே ஓகே. இவ்வளவு சீப்பா அந்த ரேட்ல இங்க நான் பார்க்கறேன். இது டல் ஃபினிஷ். இது ஓகே. 850 ரூபா. எப்படி அடிச்சு நம்ம கோல்டு. ஆமா, டல் ஃபினிஷ். டல் ஃபினிஷ்லே வந்து சிம்பிளான ஐட்டம். சூப்பர் சூப்பர். ஓகே. இன்னும் கலெக்ஷன் நிறைய இருக்கு இதுல. கலெக்ஷன்ஸ் ஊர்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. நான் அதான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. இது ரொம்ப ஃபேமஸான பாலக்கா மாடல். இது பாலக்கா மாடல். ஆமா. இது டல் நெக்லஸ். இது டல். ஓகே. டல் அப்ப ஆரம் பாத்தீங்க. இப்ப அதுல நெக்லஸ் தனியா வந்து எடுக்க கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு கலெக்ஷன் வச்சிருக்கீங்க. ரொம்ப அதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதெல்லாம் வந்து ஓகே. இன்னும் மக்களுக்கு கொஞ்சம் பொறுமையா நின்று வந்து பார்த்துட்டு ஓகே பார்த்தாங்கன்னா நிறைய டிசைன்ஸ் டிசைன் பார்க்கலாம். இதெல்லாம் கணக்கில்லாத டிசைன்ஸ். இதெல்லாம் அது விக்டோரியான்னு சொன்னேன் பாருங்க. இதான் விக்டோரியா நெக்லஸ். இது ஓகே. விக்டோரியா நெக்லஸ். இது கலர்ஸ் வருது. ஆமா, விக்டோரியா. அது ஒரு மாதிரி என்ன சொல்றது, டல்லா பாலிஷ் இருக்கும். டல் பாலிஷ் கலர்ஸ் வருது. இதுல கலர்ஸ் வருது. இது மாதிரி கலர்ஸ் மெயின் கிரீன், மெரூன், பிங்க். இதெல்லாம் லட்சுமி வச்சு பிரமாதமா இருக்குது. இதுக்கு ஏடி ஸ்டோன் அப்படியே தான் இருக்குது. இது ஃபேன்சியா போடுறது. இது இதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. கல் பாத்தீங்களா, கிளிட்டரிங். நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு. மெயின் விக்டோரியா செட்ஸ் இதெல்லாம். ஆமா,
இது பார்த்தீங்கன்னா சில்வர் ஐட்டம் அது. ஓ சில்வர்ல. இது சில்வரில். ஓகே. சில்வர் இது. ஓ சில்வர்ல நிறைய மாடல் இருக்கு. நிறைய இருக்கு. ஐயோ நீங்கள் எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள்கிட்ட. ஆமாம், ரொம்ப அற்ப ஃபேமஸான டிசைன் ஒன்று இது. இதெல்லாம் சில்வர்ல இவ்வளவு கலெக்ஷன் இருக்கு. நிறைய இருக்குங்க ஜி. அதான் சொல்கிறேன், பொட்டி பொட்டியாக கிடக்கு. ஓகே. இதுதான் ரொம்ப ஃபேமஸான ஐட்டம். ஓகே. ஸ்டார் நெக்லஸ். இது லைன் பிரகாரம் வரும். ஓ ஒர்க் சூப்பரா இருக்குங்க. 1330 ரூபா கம்மலோட வந்துடும். ஓகே. இது 3 லைன். இது ஓ 1 2 3. இது 4 லைன். இது 1680 ரூபா. ஓகே. இதுல நீங்க அப்போ ஒரு வீடியோ எடுத்தீங்க, ஒரு நெக்லஸ், ஸ்டார் நெக்லஸ் சொல்லிட்டு அப்போ காட்டினேன். ஆமாங்க. ஆமா, அது 2300 ரூபா, 2500 ரூபா. ஓகே. விலை கம்மியில் 1400 ரூபா. ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு நம்ம கிட்ட. நீங்க அந்த வீடியோ உங்களுக்கும் லென்த் ஆகி கஸ்டமருக்கு பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொஞ்சம் போர் அடிச்சிடக்கூடாது. ஓகே ஓகே. கடைக்கு விசிட் பண்ணாங்கன்னா நிறைய collection நிறைய 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 நியூ டிசைன் ஏதாவது வச்சிருக்கீங்க? நல்லா இருக்கும். டிசைன் மாறிட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. கணக்கு இல்லாமல் போயிட்டே இருக்கும். இப்போ வந்து எல்லாமே மிக்சடாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சரிங்களா, இப்போ அங்கே ஏடியில் பார்த்தீங்கன்னா 3500 ரூபா 4000 ரூபாயில். ஆமாங்க. அதில் டூப்ளிகேட். இது ஓ அதுல டூப்ளிகேட். டூப்ளிகேட்னா ஸ்டோன் கம்மி குவாலிட்டி ஸ்டோன். ஓ ஓகே. பாலிஷ்லாம் வாரண்டி நோ இதெல்லாம் கிடையாது. ஓகே. 625 ஃபேன்சி ஐட்டம். அந்த மாதிரி லோ ரேஞ்ச் இருக்கு. லோ ரேஞ்ச் இருக்கமா. ம். இதில் சோக்கர்லாம் கூட இருக்குது. 165 ரூபா அந்த மாதிரி இருக்குது. இது விக்டோரியன் செட். இது எல்லாமே ஓகே. 2800 ரூபா 2100 ரூபா. இது எல்லாமே விக்டோரியன் ஹாரம். ஓகே. விக்டோரியன் ஹாரம். இது பாலக்காட் டைப். இது ம். பாலக்காட் நெக்லஸ் பார்த்தீங்க. ஆமாங்க. பாலக்கால ஆரம். இது ஓகே. காம்போ வருது. இது ஒரு கல் அடிக்க பார்த்தீங்களா. ஆமாங்க. இது வந்து இது வந்து அதுலேயே வந்து காம்போ செட் மாதிரி வருது. ஓகே. நெக்லஸ், ஆரம், காது செட்டு, நெத்திச்சுட்டி. ஓகேங்க. நல்லா இருக்கும். இது சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு அடிச்சு தூக்கும் glittering-ஆ. ஓகே. சரிங்களா. இது 2300 ரூபா அந்த ரேஞ்ச் வருது. எல்லாமே ரேட் நம்ம அப்படியே அங்கேயே டிஸ்பிளே இருக்கும். ஓகே. ஆளை பார்த்து கஸ்டமரை பார்த்து ரேட் சொல்றது. அப்படியே குழந்தைங்களுக்கு என்னவோ பெரியவங்களுக்கும் அதே தான். பெரியவங்களுக்கு என்ன குழந்தைங்க தான். ஓகே. ரேட் மென்ஷன் ஆமாம் 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 ரேட்டு. இது வந்து இந்த விக்டோரியன் காம்போ செட். இது பேர் ஓகே. விக்டோரியன் காம்போ செட்டு. 3200 ரூபா 3500 ரூபா அந்த ரேஞ்சு. ஓகே. ஆமாம், இது நல்லா கொஞ்சம் டிசைன். இந்த டிசைன் ஃபேமஸாக போகுது. நெக்லஸ் வந்து வித்துருச்சு, எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஓகேங்க. இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா நல்லா போகுது. இந்த ஐட்டம்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதில் வந்து 2-3 கலர்ஸ் வருது இதில். ஓ ஆமாம், இது பார்த்தீங்கன்னா பிங்க் வருது. கலெக்ஷனுங்களா எல்லாம்? ஆமாம், இது எல்லாமே பிங்க் வருது. ஓகே. இதுவும் ஓடிடுச்சு. இது எல்லாமே ஓகே. இது கொஞ்சம் இந்த டிசைன் நல்லா ஃபேமஸான டிசைன். இது ஓகே. வெளியில் நல்ல ரேட்டில் போட்டுருவாங்க. இது ஆமாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது மேட் ஃபினிஷ் நெக்லஸ். ஓகே. 350 400 450 500 எல்லா ரேஞ்சிலும் இருக்குது. ஓகேங்க. ஆமாம், இது விக்டோரியன் டைப்லேயே வந்து அட்டிகை டைப். நல்லா ஓடுது. இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ம். ஃபென்டாஸ்டிக் மூமெண்ட் இது. ஓகே. இந்த ஐட்டம் எல்லாமே ம். விக்டோரியன் டைப்ல வந்து அட்டிகை டைப்ல நல்லா. ரேஞ்சிலே இவ்வளவு ஆமாம், 350 400 450 500 நல்லா கஸ்டமர் நல்லா இதாக இருக்குது. ஆமாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது சிம்பிள் செட்டு. மேட்லேயே வந்து ரொம்ப சிம்பிளாக ஸ்லீக்காக எனக்கு வேணும். சிம்பிளாக வேணும். ம். ஒரு ட்ரெடிஷ்னலாக வேணும். ஓகே. கச்சாமுச்சாலாம் இருக்கக்கூடாது. அவங்க அந்த மாதிரி இது வேர் பண்ணிக்கலாம் அவங்க. ஓகே. சரிங்களா, ஃபுல்லாகவே அந்த மாதிரி டைப். இது காம்போ செட்டு டோட்டலாக. காம்போ செட். ஓகே. இது எல்லாமே நெக்லஸ் ஆரம் சேர்ந்த மாதிரி. ம். 1125 1080 ஓகே. 900 ரூபா ஓகே. 800 ரூபா 600 ரூபா 550 ரூபா 375 ஓகே. 375 ரூபா வரைக்கும் இருக்கு. ஓ சூப்பர். இது லோ ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. லோ ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. இப்போ எடுத்துட்டு வராரு பாருங்க. 375 இது. ம். ஓ இதெல்லாம் 375. 375. ஓகே. ஆமாம், 375 225 ஓகே. எல்லாரும் 225ல இருந்து ஓகே. இந்த ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா வரைக்கும் இருக்கு. ஓ 2000 வரைக்கும் இருக்கு. ஆமாம், இது ஃபேன்சி நெக்லஸ் 70 ரூபா 80 ரூபா 90 ரூபா 100 ரூபா ஓகே. 30 ரூபாலேருந்து இருக்குது. இதெல்லாம் ஓகே. மக்கள் பார்க்குறாங்க. எல்லாம் ஃபேன்சியாக வாங்குறது எல்லாமே டோட்டலாக. नवत पराठ उठा 98 ரூபா. இது மார்க்கெட்டில் எங்கேயுமே 98 ரூபாய் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே. எல்லாமே இருக்குது. இது காம்போ செட்டு சொன்னல 220 ரூபா சொன்னேன் தெரியுங்களா. ஆமாங்க. 220 ரூபா நெக்லஸ், ஆரம், கம்மல். ஆமாம், 245 285 285. ஆமாம், இது காம்போ செட் 170 210. ஓகே. ஃபேன்சியா போறது இது. ஆமா, எல்லாமே ஃபேன்சி. ஆமா, அது இடம் இல்லாதனால வெளியே போடுற சூழ்நிலை வந்துருச்சு. ஓகே. நெக்லஸ்ல எல்லாம் காஸ்ட்லி ஐட்டம்லாம் கூட வெளியே போட ஆரம்பிச்சிட்டோம். ஓ ஓகேங்க. இடம் ஒரே இடத்துல குமிச்சு வச்சு வியாபாரம் பண்ண ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த சைடுங்க. இதெல்லாம் ஃபுல்லாவே பார்த்தா கிளிப்பு. கிளிப் ஐட்டம். ஆமா, 10 ரூபா 15 ரூபா கிளிப்பு பேண்டு. ஓகே. இது
ஹெட் பேண்டு அதில் நிறைய வெரைட்டிஸ் வருது. ஓகே சும்மா சாம்பிளுக்காக கொஞ்சம் கம்மல் போட்டு வச்சிருக்கோம் கஸ்டமர் பிடி இது பண்ணுறாங்க. 25 ரூபா 30 ரூபாவில். ஓகேங்க. ஆமாம் ஓகே இப்போ நம்ம கடைக்கு வரணும் மறுபடியும் ஒரு லொகேஷன் சொல்லிடுங்க. ஆமாம், மாமல்லம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 100 மீட்டர் தூரம் ஓகே நடந்து வந்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் பக்கத்தில் வரும். ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாமல்லம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புஷ்பான் ரோடு வரும். ஓகே பிரிட்ஜ் வேலை நடந்துட்டு இருக்கு, கூடிய விரைவில் முடிஞ்சிடும். ஓகே இப்போ இங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் தூரத்தில் வரும். ஆமா, சரவணா ஸ்டோர் ஆப்போசிட் சரவணா ஸ்டோர் சரவணா செல்வரத்தம் துணி கடை இருக்கு. கடை இருக்கு. ஆமா, இது ஆப்போசிட்ல வரும். ஆப்போசிட்லயே நம்ம கடை இருக்கு. ஆமா, மெரிகோல்டு கவரிங் ஷாப் பேரு. ஓகேங்க. பாத்துக்கங்க, நேர்ல வாங்க, ரேட்டு கம்மியா இருக்கும், டிசைன்ஸ் நிறைய இருக்கும், ஓகே மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஓகேங்க. நம்ம சேனல் பார்த்து வரவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா அது டிஸ்டர்ப் ரேட்டு. கொடுக்குறீங்க. ஆமா, நம்ம சேனல்ல இருந்து அதுதான் இது பாருங்க ஜி, விலை ஏத்தி குறைப்பாங்க வெளியே. ஓகே 100 ரூபா பொருள் 1000 ரூபான்னு வைங்க, 100 ரூபா விடுங்க, 1000 ரூபா பொருள் ஓகே ஒரு டிஸ்கவுண்ட் போடணும்னா 1300 ரூபா 1500 சொல்லி ஓகே. ஒரு 200 ரூபா குறைப்பாங்க. ஓ சூப்பர் சூப்பருங்க. இது வந்து எல்லா நாடெல்லாம் வியாபாரம் பண்றது. ஓகே எங்களுக்கு அந்த வியாபாரம் இஷ்டம் கிடையாது. ஓகே ஓகே சூப்பர். நீ 1000 ரூபா கொடுக்க முடியல, அந்த 1000 ரூபா விலையை சொல்லிடு. ஓகே வெளியே போறப்ப கஸ்டமர் என்ன செய்வாங்க, வாங்க இதாங்க, இதுக்கு மேல எல்லாம் குறைக்க முடியாதுங்க, இஷ்டம் இருந்தா வாங்கிக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுவாங்க ஒரு சில பேர். நம்ம 1000 ரூபா கொடுக்க முடியுது இல்லை, இந்த 1000 ரூபா சொல்லிட்டு போயிட வேண்டியதுதானே. ஓகே ஓகே. எதுக்கு 1500 ரூபா சொல்லி கஸ்டமர்கிட்ட பேரம் பண்ணிக்கிட்டு அவங்கள ஏமாத்துற மாதிரி? அது விருப்பம் இல்லாத விஷயம். ஒருத்தவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் மெத்தட் வியாபாரம். எனக்கு அந்த வியாபாரத்து இஷ்டம் கிடையாது. ஓகே. பாக்குற கஸ்டமர் மாம்பழம் டி நகர் வந்தீங்கன்னா இந்த டி நகர் ரங்கநாதன் தெருல இந்த மேரிகோல்டு ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. பாயும் சரி, நம்ம கடையோட பொருளும் சரி, அதெல்லாம் ரொம்ப கம்மியாகவும் குவாலிட்டியாகவும் கொடுக்குறாரு. ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப நன்றி, நன்றி. ரொம்ப நன்றி.